ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कविता वनचारिणः शृण्वन् रामकथानाथं कोनयादि परां गतिम् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रव संयुतं पिबत भागवत रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः நாமமாயிரம் ஏத்தனின்ன நாராயணா நரனே உன்னை மாமித்தன் மகளாக பெற்றாள் எமக்கு வாதை தவிருமே காமன் போதரு காலமென்னு பங்குனி நாள் கடை பாரித்தோம் தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல முதல்லேருந்து ஆரம்பிச்சு விஸ்வம்லேருந்து ஆரம்பிச்சு நிறைய நாமாக்களின் அனுபவம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல நேத்து நம்ம அனுபவிச்சது 46, 47, 48, 49, 50 5 நாமாக்கள் நேத்து அனுபவிச்சோம். இன்னைக்கு கார்த்தால நம்ம சேவிச்ச பெருமாள் சூரியநாராயணன் ஹர்ஷவழின்னு சொல்லக்கூடிய அந்த அரசவழியில பகவான் 3 பத்னிகளோட சேவை சாதிக்கிறதா அந்த பட்டர் சொன்னார். உஷா, பத்மினி, சாயா அப்படின்னு பேரு. அதாவது இது அதாவது நேச்சரை வழிபடக்கூடிய ஒரு மதம் அப்படின்னா சனாதன தர்மம். ஒரு கதிரவன் கிரணங்களை கொடுக்கின்றான்னு சொன்னா சூரியனை வழிபடுறோம். அதே கதிரவனின் ஒளி பெற்று இன்னொரு மேற் பூமியானது சந்திரன் நமக்கு ஒளி தருகின்றான்னு சொன்னா சந்திரனை சோமனா வழிபடுறோம். ஏன்னா இன்னைக்கும் கல்யாணங்கள்ல ஒரு பத்னி ஆளவந்தாருடைய சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பேள். அதுல ஒரு சம்பவம் வருது. ஆளவந்தார் மகாபாஷ்ய பட்டர்னு ஒரு ஆச்சாரியன் கீழே பாஷ்யம் படிச்சுட்டு இருந்தார். அப்போ ஆக்கி ஆழ்வான் ஒரு ஸ்காலர். அந்த ஆக்கி ஆழ்வான் என்ன பண்றான், வேணும்னுட்டே எல்லா வித்வான்களையும் கூட்டுட்டு ஒரு போட்டி வச்சுட்டு அவளை தோற்கடிச்சு அவாக்கிட்டேந்து கப்பம் வசூலிப்பான். அதனால மகாபாஷ்ய பட்டர்கிட்டையும் அது நடக்கணுங்கிறதுக்காக இந்த ஆக்கி ஆழ்வான் என்ன பண்றான், மகாபாஷ்ய பட்டரை வாதத்துக்காக கூப்பிடுறான். போர், டிபேட். மகாபாஷ்ய பட்டருடைய சிஷ்யர் தான் நாதமுனிகளுடைய பேரன் யாமுனாச்சாரியார்னு கொண்டாடப்பட்ட மகனியர். அந்த யமுனை துறைவன் சொல்றார், இங்க ஆச்சாரியன் மகாபாஷ்ய பட்டர் எதுக்கு வரணும், நானே வரேனே அப்படின்னு சொல்லிட்டு சிறு பிள்ளை பல்லக்குல ஏறி போறார் தோளுக்கினியான்ல. அப்போ அவளுக்கு வாதப்போர் நடக்கிறது. வாதப்போர் என்னன்னா, உமது சத்வாதத்தை அசத்வாதமாக்குவோம், உனது அசத்வாதத்தை சத்வாதமாக்குவோம். நீ என்னெல்லாம் சரின்னு சொல்றியோ அதெல்லாம் நான் இல்லேன்னு ரெஃப்யூட் பண்ணணும், நீ எதெல்லாம் இல்லேன்னு சொல்றியோ நான் அதை சரின்னு ரெஃப்யூட் பண்ணணும். இதுதான் டிபேட்டோட ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். அப்போ யாமுனாச்சாரியா ஆக்கி ஆழ்வானை பார்த்து சொல்றார். அப்போ சொல்லும் போது இயம் ராஜா சார்வபௌமஹா, இந்த ராஜா பெரிய நல்லவர். அதே சமயத்துல சொல்றார், இந்த ராணி பதிவிரதா, இந்த ராஜா பக்கத்துல இருக்க ராணி பதிவிரதா. நீங்க கொஞ்சம் கவனம் அப்படியும் இப்படியும் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, கதை புரியாது.
கதை புரியாட்டம் ஒன்றும் மோட்சம் கிடைக்காம இருக்க போறது இல்லை. ஆனா இவ்வளவு மெனக்கெட்டு வந்ததுக்கு கேட்டதாவது ஏதாவது கொஞ்சம் தப்பி தவறி விழட்டுமேங்கிறதுக்காக சொல்றேன். அதனால ராணி பதிவிரதா. மூணாவது உன் தாய் மலடி அல்ல, அதாவது என் தாய் மலடி அல்ல. இந்த மூணு வாக்கியத்தை நெகேட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கிலீஷ்ல affirmative and negative sentences னு கிராமர்ல உண்டு. affirmative is different from assertive. affirmative, interrogative, exclamatory இதெல்லாம் types of statements in English. exclamatory statement னா நீங்க exclamatory mark போடுவீங்க. hooray we have come to Kurmanatha temple னா இது. why have we come to Kurmanatha temple? question mark போட்டுடணும். we have come to Kurmanatha temple. affirmative sentence. we have come to Kurmanatha temple but our mind is not here. அது negative sentence. இதுதான். இந்த நாலு விதமா தான் கிராமர் படிக்கணும். இப்போ இந்த ராஜா நல்லவர்னு சொல்லியிருக்கார். இதுக்கு அந்த ஆக்கி ஆழ்வான்னு சொல்லணும் இந்த ராஜா நல்லவர் இல்லைன்னு. ஒரு ராஜா எதிர்க்க அவர் சுமாரா இருந்தா கூட எப்படி நல்ல ராஜா இல்லைன்னு சொல்ல முடியும்? அது இந்த பத்னி பதிவிரதா. இவர் என்ன சொல்லியிருக்கார்? ராஜா பக்கத்துல இருக்க ராணி நல்ல ராணி, வெரி நைஸ் லேடி, பதிவிரதா கேரக்டர் இருக்கிற லேடின்னு. இப்ப அந்த ஆக்கி ஆழ்வான்னு சொல்லணும் இல்ல இல்ல இவ பதிவிரதையே இல்ல, ராணி எதிர்க்க இவ பதிவிரதை இல்லைன்னு சொல்லணும். சொல்லிவிட்டார். என்ன அசடு மாதிரி பேசுற யமுனை துறைவரே, இப்படிலாம் பேச முடியுமான்னு. அதுக்கு யமுனை துறைவர் சொல்றார், நன்னா பேச முடியுமே, இந்த ராஜா நல்லவர் இல்ல, ராஜாக்கே விதிர்த்து போயிடுது. நம்ம நல்லவர் இல்லையா? ஏன்னா பிரஜைகள் பண்ணக்கூடிய தப்பு ராஜாவையே சாரும். though the raja personally may be a good man, the sins committed by his subjects get accrued to his account. அதனால ராஜா நல்லவனா இருந்தாலும் அவனுடைய சப்ஜெக்ட்ஸ் நல்லவாளா இருக்கணுமே. அதனால இவர் கெட்டவர். ராணி பதிவிரத்தை இல்லைன்னு எப்படி சொல்லுவே கேட்கிறார் ஆக்கி ஆழ்வான். அதுக்கு யாமுனாச்சாரியால் சொல்றார், ஒரு கல்யாணத்துல மந்திரத்துல மாங்கல்யம் தந்துனா நேனாக்கு முன்னாடி ஒரு மந்திரம் உண்டு வேதத்துல. என்னன்னா அந்த கல்யாணம் பண்ணிக்க கூடிய பெண்ணை சோமனுக்கு கந்தர்வனுக்கு அக்னிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அப்புறம் தான் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். சுரேஷோ மகேஷோ ரமேஷோ சதீஷோ குட்டீஷோ ஏதோ ஒரு இதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ண முடியும். முதல்ல அந்த பெண்ணை கந்தர்வனுக்கு சோமனுக்கு அக்னிக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் இந்த பிள்ளைக்கு பண்ண முடியும். அது ஏன் சுவாமி ஃபோர்த்தா தான் இவர் வச்சிருக்காருன்னா, என்னைக்காவது ஒரு நாள் அக்னியால இவ கேஸ் அடுப்பு கிட்ட போகும்போது கேஸ்ல எங்கேயாவது நெருப்பு பிடிச்சு விட்டானே சுரேஷ் காப்பாற்ற மாட்டார், அந்த அக்னி காப்பாற்றட்டும். ஸோ த ஃபர்ஸ்ட் கஸ்டோடியன் இஸ் அக்னி. ரெண்டாவது ராத்திரியில எங்கேயாவது போச்ச மாமி செயின்ல கழுத்துல செயின் இருந்தானே என் கழுத்துல இருந்தானே, குடியரசு நாடு தானே டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு ராகாவே சொல்றார். அதனால அந்த செயினை பறிச்சுடலான்னுட்டா சோமன் சந்திரன் காப்பாற்றணும். ஒருவேளை எங்கேயாவது பார்ட்டிக்கு போய் கொஞ்சம் ஏதாவது மதுபானங்கள்லாம் பண்ணா ஆடி ஆடி அகம் கரைந்துன்னு இருந்தா கந்தர்வன் காப்பாற்றணும். அதனால 3 பேர் கல்யாணம் பண்ணி கொடுக்கும், கடைசியா குட்டீஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும். அதனால இந்த 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது சந்திரன் இருக்காரா, அதனால நம்ம சம்பிரதாயம் சந்திரனையும் வழிபடக்கூடிய சம்பிரதாயம். ஆனா சந்திரனுடைய பியூட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது பெண்ணை பார்த்தாலே சந்திரமுகின்னு தான் சொல்லுவா, சூரியமுகின்னு யாராவது சொல்றாளோ? சொல்றது இல்லை. ஆனா ஏன்னா அந்த சந்திரனுக்கும் ஒளி கிட்டுவது சூரியன் கிட்டேந்து தான். நம்ம அஸ்ட்ரானமியில என்ன படிச்சிருக்கோம், மூனுக்கு சன் கிட்டேந்து தான் லைட் வருது. அதனால்தான் moon when it is at the straight line as that of earth it is called அமாவாசை. அமாவாசையில மூன் இல்லாம இல்ல, அதுக்கு சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சம் கிடைக்கல. அதனால்தான் பெருமாள் என்ன பண்றார், மகாபாரதத்துல நீங்க ஒரு பெரிய சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பேன், அது எல்லாரும் பிரசித்தி. NT ராமராவ் நமக்கு நடிச்சு ரொம்ப நல்லா காமிச்சு விட்டார். அதாவது அமாவாசை அன்னைக்கு ஒரு பூஜை பண்ணா ரொம்ப நல்லது ஜெயிப்பான்னு சொல்லிவிட்டு துரியோதனன் இருக்கான், சகதேவன் நாள் குறிச்சு கொடுத்துடுறார். அதுக்கு முந்தின நாளே கிருஷ்ணர் என்ன பண்ணிடுறார், அமாவாசை தர்ப்பணம் பண்றார். சந்திரனுக்கும் சூரியனுக்கும் விதிர்த்து போயிடுறா. என்னன்னா இன்னைக்கு அமாவாசையே கிடையாதே, நம்ம 3 பேரும் நேர்கோட்டுல வந்தாதானே அமாவாசைன்னு 2 பேரும் யமுனா நதிக்கரையில பிரத்யக்ஷமாரா. சுதர்ஷன் நீங்க எங்கே இருங்கோ, உட்காரு, எனக்கு மூமெண்ட் இருந்தே இருந்தா கஷ்டமா இருக்கு. அதனால ஒரே லைன்ல இருந்தா அமாவாசை, அப்போ சூரியனும் சந்திரனும் பிரத்யக்ஷம் ஆயிடுறா. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், எதுக்கு வந்திருக்கள்? அமாவாசையில நாங்க 3 பேரும் ஒரே கோட்டுல இருந்தா தானே, 2 பேரும் சேர்ந்தா தானே. சேருதல்னா சந்திரனும் சூரியன் சேர மாட்டா, பூமி இருப்பார், பூமிக்கு இந்த பக்கம் சூரியன் அந்த பக்கம் சந்திரன் இருப்பார், நேர் லைன்ல வந்துரும். அப்போ சூரியன் கிட்டேந்து ஒளி சந்திரனுக்கு படாது, அதனால்தான் நம்ம சந்திரனை பார்த்தா இருட்டா தெரியுது.
அதனால பெருமாள் எதிர்க்க 2 பேரும் சொல்றா, நாங்க 2 பேரும் ஒரே லைன்ல ஒன்னா சந்திச்சாதானே அமாவாசைங்கிற, அதான் சந்திச்சுட்டேளே, அதனாலதான் அமாவாசைன்னு சொன்னேன்னார் பெருமாள். அதனால இன்னொன்னு லக்ஷ்மி சஹஸ்ரம்ங்கிற காவியத்துல மகாலட்சுமியினுடைய அழகை பத்தி வர்ணிக்கிறார் வெங்கடாத்வரி கவி. இந்த வேற மதத்துல எல்லாம் கூட இங்க சூரிய பிரபை சந்திர பிரபைன்னு ஒண்ணு போட்டுப்பா பெண்கள். நீங்க வேற மதத்துல கூட பார்த்தா கூட அவள்லாம் அழகா இப்படி போட்டுப்பா. நூறு அப்படின்னு சொல்லுவா, அத கோஹி நூறுன்னு சொல்றோம் இல்லையா, நூறு, அந்த நூறு. அதுல என்னன்னா தாயாருடைய முடி அமாவாசை மாதிரி இருக்கான். ஏன்னா இந்த பக்கம் சூரியனா இந்த பக்கம் சந்திரனா, முடி கருப்பா இருக்கணும், அமாவாசை மாதிரி இருக்குங்கிறார் கவி. அப்பேற்பட்ட சூரியனை வழிபடக்கூடிய சனாதன தர்மம், சந்திரனை வழிபடக்கூடிய சனாதன தர்மம். அதுல என்ன ஒரு பியூட்டின்னா அவாவாளுக்குன்னு ஒரு நாளை வேற குறிச்சுட்டா. சூரியனுக்குன்னு ரவிவாரம் ஞாயிறு, சந்திரனுக்கு திங்கள் அப்படிங்கிற மூன்ஸ் டே மண்டே, சன்ஸ் டே சண்டே அப்படின்னு அவளும் ஃபாலோ பண்றா பாருங்க. இன்னைக்கு என்ன ஒரு பாக்கியம்னா சன்னுடைய டே அன்னைக்கு சன்னை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். சன்னை ஃபேமிலியா போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அவரை தனியா பார்த்தாலும் தேவையில்ல. உஷா, உஷா யாரு? உஷத் காலம்னு சொல்லுவா. உஷத் காலம்ங்கிறது நம்ம கார்த்தால இருக்கக்கூடிய டான். அது சாயங்காலம்னா டஸ்க் இல்லையா, அப்படின்னு டான் டஸ்க். அந்த டான் உஷத் காலத்துல போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அவருடைய வைஃப் உஷா. சூரியன் வந்துடுத்துனாலே சாயா வந்துடுது பாருங்க. அதனாலதான் இந்த பக்கமா பார்த்து உட்காந்துனேன். ஏன்னா சூரியன் இப்ப கொஞ்சம் மேல போவார், போயிட்டாருன்னா நிழல் அந்த பக்கமா தான் கொஞ்சம் போகும். அப்படி இருக்கிறதுனால சாயா வந்துட்டா ரெண்டாவது பத்னி. மூணாவது சூரியனின் கிரணங்கள் பட்டு தடாகத்துல தாமரை மலரும் பத்மினி. அதனால 3 வைஃப் சூரியனுக்கு நீங்க சொன்னார், உஷா, சாயா, பத்மினி. அதனால என்ன சுவாமி நாங்க ராகினி பத்மினியில கேள்விப்பட்டிருப்போம், இது என்ன உஷா பத்மினி, இது புது. அதனால அப்பேற்பட்ட சூரியனை சேவிச்சோம். சூரியன் நம்ம வாழ்க்கைக்கே ராஜா. இன்னைக்கும் வடநாட்டுல எல்லாம் பிறந்த குழந்தை, ஒரு 4 மாசத்து குழந்தைய கூட நல்லா எண்ணெய் தடவி வெயில்ல தான் விடுவா, மாலிஷ்காக ஓப்பன் சன்ல தான் விடுவா. அந்த சன்னுக்கு அவ்வளவு மகத்துவம் நம்ம பெரியவாள்லாம் சொல்றா. சாஸ்திரத்துல மட்டும் இல்ல, மெடிசன். இன்னைக்கும் நீங்க டாக்டர் கிட்ட போய் போனீங்கன்னா கூட நீங்க ஒரே இடத்துல ஜிம் உட்காந்து பண்ணிட்டு கேளு, கோ ஃபார் அ பிரிஸ்க் வாக், கோ சன் இருக்கும்போது போ அப்படின்னு அவ சொல்றா. அதனால ஆங்கிலத்துல கூட சொல்றான், மேக் ஹே வைல் த சன்ஷைன்ஸ். பாருங்க, அவனுக்கு கூட சூரிய பகவானுடைய மகத்துவம் தெரியுது. அந்த காலத்துல மயூர கவின்னு ஒரு கவி, எல்லாம் ரொம்ப ரேர் விஷயம். எல்லாம் புக்கை பார்த்துட்டு உபன்யாசம் பண்றவாள்லாம் சொல்ல மாட்டா. அதனால சூரியன் மேல ஒரு சதகம் பாடியிருக்கார். மயூர கவிங்கிறவர் சூரிய சதகம்னு பாடியிருக்கார். நிறைய சதகங்கள் நமக்கு ஃபேமஸ். ஒன்னு சுவாமி வேதாந்த தேசிகன் பெருமாள் திருவேங்கடமுடையானுடைய தயா மேல எழுதினது தயா சதகம். கூரநாராயண ஜீயர்னு பராசர பட்டர் கீழே படிச்சவர், கூரத்தாழ்வான் கீழே படிச்சவர், அவர் எழுதினது சுதர்சன சதகம். 100 ஸ்லோகங்கள். அது படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம மாத்து முறுக்க விட கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு அப்படி இருக்கும். அதனால அது சுதர்சன சதகம். மயூர கவி எழுதியிருக்கிறது சூரிய சதகம். இப்ப என்ன சுவாமி, தயா சதகம் பெருமாள் மேல, சுதர்சன சதகம் சுதர்சனர் மேல, சூரிய சதகம் சூரியன் மேல. இது எப்படி கனெக்ட் பண்ணுவேன்? 3மே ஒண்ணுதான். ஏன்னா தயா சதகம் எழுதினது திருவேங்கடமுடையான் நாராயணன் மீது. அந்த நாராயணன் தான் சூரிய நாராயணரா சேவை சாதிக்கிறார். சூரிய நாராயணருடைய ஒளியை விட கோடி மடங்கு பெரியவர் தான் சக்கரத்தாழ்வார். அதனால்தான் ஸ்புரத்து சஹஸ்ராதி ஷிகாரி தீவிரம் சுதர்ஷனம் பாஸ்கர கோட்டி துல்லியம். சுதர்ஷனர் பாஸ்கருடைய கோட்டி துல்லியம். ஒரு வாட்டி சூரியனுக்கே கொஞ்சம் கர்வம் வந்துட்டான். பெருமாள் நமக்குள்ள இருந்தாலும் நம்ம தானே ஒளி கொடுக்கிறோம், விட்டமின் டிக்கு நம்ம தானே காரணம்னார். அப்ப பெருமாள் என்ன பண்ணார், விட்டமின் டிக்கு நீ காரணமா இருந்தாலும் அந்த விட்டமினே நான் தான். விட்டமின் டியை நீ பாக்குற, இந்த விட்டமின் டிக்குள்ள வியாபிச்சு இருக்கக்கூடிய சஹஸ்ரநாமத்துடைய 2வது வார்த்தை விஷ்ணுவும் நான் தான். அதனால பெருமாள் என்ன பண்ணார், தான் 1000 சூரியனாக ஒளியோடு கட்டாட்சம் பண்ணி கும்பகோணத்துல பாஸ்கர கஷேத்திரம்னு பேர், அங்க சக்கரபாணியா சேவை சாதிச்சார் பெருமாள். அதனால சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம். சுதர்சனா இஸ் ஈக்குவல் டு பாஸ்கர கோட்டி. So 1 கோடி, 1 கோடி சன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சுதர்சனா.
அந்த சன்னுக்குள்ள பிராக்கெட்ல மேத்ஸ்ல ஞாபகம் இருக்குன்னா பாருங்க, எக்ஸ்ங்கிறது ஒரு வேரியபிள், எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு விஷயம் உண்டு, அதுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு பேர், எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவா. கரெக்டா சுவாமி? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ். அதனால 1 சுதர்ஷனா இஸ் ஈக்குவல் டு 1 கோடி சன்ஸ் அப்படின்னா சன்னை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் விஷ்ணு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஃபார்முலா படி. இதெல்லாம் ஃபார்முலாலாம் உங்க பேரன் பேத்திக்கு உட்காந்து சொல்லுங்க இதுதான் ஃபார்முலா அப்படின்னு கிளீனா புரிஞ்சுக்கும். அதனால சுதர்ஷனர் சூரியன் ஃபங்க்ஷன் ஆஃப் பெருமாள், 1 சுதர்ஷனா இஸ் ஈக்குவல் டு 1 கோடி ஆஃப் சூரியன் which is function of பெருமாள். என்ன சுவாமி என்னென்னவோ சொல்லிட்டு கேளுங்க, வரேன் விஷயத்துக்கு. இந்த தீர்த்தத்தையும் பெருமாளையும் ஏற்படுத்தினது சுதர்ஷனர்னு போட்டிருக்கான். வந்துட்டாரா சூரியன், சக்கரம் வந்துட்டாரா, கார்த்தால சூரியனை சேவிச்சுட்டோமா, இது ரெண்டா எடுத்து. இப்போ மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா, கிரகங்கள்னு வரும்போது சூரியனை சேர்க்கிறது வழக்கம். நவகிரகத்துல அவர் நடுவுல இருக்காரு, சென்டர் பீஸா இருக்கார். இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ நம்ம இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்ச அரைக்குறை இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 9 கிரகாஸ் ஆர் த 9 பிளானட்ஸுமோ, அப்ப நம்ம பேரனோ பேத்தியோ கையை பிடிச்சிடும், பாட்டி ஆர் லையிங். Sun is not a planet, it is a star. Moon is not a planet and it is not a star, it is a satellite, it is a natural satellite. அதனால இது எப்படி ராகு கேத்து, இது இப்ப ப்ரஹஸ்பதியாவது ஜூபிட்டரை காமிச்சுடுவோம் இல்லையா, அங்காரக்கன்னா மார்ஸை காமிச்சிருவோம். ஆனா இப்ப திடீர்னு ராகு கேத்துக்கு எங்க போக இல்லையா. அதனால நவ கிரகமும் நவ பிளானட்டும் ஒண்ணு கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிரகம்னா பிளானட் கிடையாது, கிரகம்னா எது பிடிக்கிறதோ அதுக்கு கிரகம்னு பேர், அந்த ப்ராசஸ்க்கு கிரகணம்னு பேர். பிடிக்கிறது கிரகம், பிடிக்கிற ப்ராசஸ்க்கு கிரகணம். அதனால்தான் சூரியனை ராகு பிடிச்சுட்டார்னா சூரிய கிரகணம், சந்திரனை பிடிச்சுட்டார்னா சந்திர கிரகணம், கையை யாராவது பிடிச்சுட்டானா பாணி கிரகணம் இல்லையா. மூணுத்துல இருந்தும் விடு மோட்சமே கிடையாது. அதனால அப்பேற்பட்ட சூரியன் கிரகங்கள்லயும் இருக்கார், நவகிரகத்திலயும் இருக்கார். பாஸ்கர, அந்த பாஸ்கரன்னு பேரு, சூரியனுக்கு பல பேர் உண்டு, ஆதித்யன்னு பேர். அதனாலதான் நீ ஆதித்ய ஹிருதயத்துல வரும், ஆதித்ய சவிதா சூரிய கக பூஷா கபஸ்திமான் அப்படின்னு இருக்கு. அதனால அவர் தான் ஆதித்யன், அவர் தான் ரவி, அவர் தான் ரவி கிரண். ரவி கிட்டேந்து கிரண் வருது இல்லையா, கிரணங்கள் வருது இல்லையா, ரவி கிரண் அவர் தான். அதே மாதிரி அவருக்கு அர்க்கஹான்னு பேர், அர்க்கஹானாலும் சூரியன். அதனால்தான் அந்த க்ஷேத்திரத்துக்கே ஒரிசால கொனார்க் அப்படின்னு பேர், கொனார்கஹா. அத ஸ்டைலா அஹாலாம் அவ விட்டுடுவா நார்த்ல, இம் அஹாலாம் அவளுக்கு பிடிக்காது. அதனால சாந்தாக்கார் புஜக்ஷயன் பத்மநாப் சுரேஷ் விஸ்வாதார் ககன் சதிஷ் மேகவன் சுபாங் அப்படிதான் அந்த அம்மெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும், பின்னாடி சஃபிக்ஸை போட்டுட்டே வரணும். அதனால கோண அர்க்கஹா கொனார்க் அப்படின்னு ஸ்டைலா வச்சிருக்கா அர்க்கஹா. இன்னொன்னு ராமானுஜர் எடுக்கிறார், கபிஹினா சூரியன்கிறார். கபிஹி கம் வாட்டர், பாருங்க இது வாட்டருக்கு கம்னு பேர். அதனால அந்த கம்முங்கிற வாட்டரை யாரு குடிக்கிறாளோ, சூரியனுடைய கிரணங்கள் குடிக்கிறது இல்லையா, நம்ம வந்து ப்ராசஸ்ல வந்து இவாபரேஷன் தானே படிச்சிருக்கோம். அதனால்தான் ஆண்டாள் சொல்றா, சூரியனின் கிரணங்கள் பட்டு தடாகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் மேகத்துக்கு சென்று மேகம் வந்து மறுபடியும் ஷார்ங்கத்திலேந்து உதைத்த சரமழை போல் பூமியில பொழியறது. அதனால்தான் ஆழிமழைக்கு அண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு, ஆழின்னா சமுத்திரம், ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆய்த்து ஏரி. சோ ஃபர்ஸ்ட் அந்த சூரியனா பகவான் வந்து தன் கிரணங்களால தண்ணிய வாங்கிண்டு மேகத்துல தக்க வச்சு வெளுத்த மேகங்களை கருத்த மேகங்களாக்கி, ஒரு பாஞ்சஜன்யம் எப்படி துவனி பண்ணுமோ அந்த மாதிரி இடி இடிச்சு, சக்கரத்தாழ்வார் என்ன ஒளியில வருவாரோ அந்த ஒளியால் மின்னலை கொடுத்து, ஷார்ங்கம்ங்கிற வில்லுலேருந்து எப்படி அம்பு புறப்படுமோ அந்த மாட்டி செம்பரம்பாக்கத்துல பொழிந்து அடையாறுவர்ல வந்து நம்ம வீடு வரைக்கும் வந்து சேர்ந்துடுறார். இதுதான். அதனால அந்த சூரியனுக்கு கபிஹின்னு பேரு. கம் பிபதி, பிபத்தினா குடிக்கிறது, இதி அப்படி இருக்கின்றபடியால் சூரியனுக்கு கபிஹின்னு பேர். அந்த கபிஹியான சூரியன் உடைய கிரணங்கள் பட்டு தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலருவதால் கப்பியாசம்னு பேர். அந்த தாமரைக்கு பத்மம்னு பேரு.
அந்த தாமரைக்கு ராஜீவம்னு பேரு, அந்த தாமரைக்கு நளினம்னு பேரு, அந்த தாமரைக்கு பங்கஜம்னு பேரு, அந்த தாமரைக்கு குமுதம்னு பேரு, அந்த தாமரைக்கு பத்மான்னு பேரு. இந்த தாமரையில் மலருவதால் தாயாருக்கு பத்மாவதின்னு பேர். அதனால்தான் சூரியனா இருக்கக்கூடிய சூரிய நாராயணன் பத்மத்தில் அவதரித்த மகாலட்சுமிய பத்மாவதியை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ சூரியனுக்கே இப்ப பார்த்தேன்னா சூரியன் தான் பெருமாள்னு சொல்லிட்டேன். ஆனா இன்னொரு இடத்துல என்ன சொன்ன, சூரியனுக்கு கொஞ்சம் கொழுப்பு வரும்போதுன்னு. சுவாமி பெருமாள் தானே, அதுதான் பெருமாள் என்ன பண்ணுவார், சூரியனுக்கு தேவதையா ஒருத்தரை வச்சிருப்பார். ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சனை டெலிகேட் பண்ணியிருப்பார். அவருக்கு அந்தராத்மாவா பெருமாள் இருப்பார். அதனால்தான் தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த சூரியனுக்கே கொஞ்சம் கர்வம் அடையும் போது, அதனால்தான் ஆண்டாள் சொல்ற, அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். அதனால அது அடுத்தது கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே. ஒரு தாமரைக்குள்ள ஒரு வண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தாமரை மலர்றதுக்கு முன்னாடி இப்படியும் அப்படியும் போயிட்டு வரும். எனக்கு தெலுங்கு தெரிஞ்சிருந்தானே இன்னும் கூட நல்லா க்ரௌடு சேர்ந்துருக்கும். எனக்கு அவ்வளவுலாம் உபன்யாசம் சொல்ற அளவுக்கு தெரியாம போகாதனால இவாள்லாம் என்னமோ இவர் சொல்றாரு, பாவம் எல்லாரும் வேடிக்கையா கேட்டுட்டு இருக்கான்னு போயிட்டு இருக்கா. ஏன்னா இவாளுக்கு நம்ம பேசக்கூடிய மொழிக்கு அரவம்னு பேரு. ரொம்ப சத்தம் போடுறாம்பா, அவா போடுற சத்தம் நமக்கு போடுறாம்பா. இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதனால ஏதாவது ஒரு தெலுங்கு பாட்டு அப்புறம் பாடிடுறேன், அவ்வளவுதான். அதனால இந்த இடத்துல அந்த வண்டானது அந்த தாமரை மலருவதற்கு முன்பு இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் போயிட்டு வருது இல்லையா. இப்ப அந்த தாமரைக்குள்ள அந்த சின்ன ஓட்டையில அந்த கருப்பு வண்டுன்னு போறத பாக்குறேன். பெருமாளும் தன் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கருப்பா இருக்கக்கூடிய பகுதி பெருமாள் கண்ணுல இப்படியும் அப்படியும் போறதான். அதனால பெருமாளுடைய கண்ணும் தாமரை மாதிரி இருக்கான், இதுவும் தாமரை மாதிரி இருக்கான். அதனாலதான் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே அப்பேற்பட்ட கண்கள் திறந்து செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ, அப்பேற்பட்ட கண்கள் என் மீது கொஞ்சம் பொழியாதா அப்படின்னு கேட்கிறார். சரி சுவாமி, அந்த பெருமாள் இப்படி எல்லாம் பொழிகிறார்னு சொன்னேளே, அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா 59வது திருநாமா சொல்றது லோஹிதாக்ஷா, செங்கண், the one who has got red hued eyes like the blooming lotus. மலரக்கூடிய தாமரை, மலர்ந்த தாமரை இந்த கடையில எல்லாம் வச்சு அது கருத்து போய் அப்படி இருக்கக்கூடிய தாமரை இல்ல. ஈத்ருக் நிவிருத்தி பிஷுனரம்ய ராஜீவ தாம்ர நயனஹ லோஹிதாக்ஷா. அதாவது பெருமாளுடைய கண்ணு ராஜீவ தாம்ர நயனஹா, அந்த செங்கலர் இருக்கக்கூடிய தாமரை மலரும் போது சந்தோஷப்படக்கூடிய கண்கள். அதாவது கோபம் வரக்கூடிய கண்கள் இல்லை. ஏன் சொல்றேன்னா இந்த லோஹிதாக்ஷா, லோஹித் அப்படின்னு உங்க பேரனுக்கு நீங்க பேருவீங்க. லோஹிதாக்ஷன் ரொம்ப பெரிய பேராயிடுறது. அதனால லோஹித் அப்படின்னு வைக்கலாம். ரெட் கலரா இருந்துதானே. ஏன்னா நீங்க இந்த யூஎஸ் எல்லாம் போன ரெட் இண்டியன்ஸ்னு சொல்லுவா. இப்ப ரெட் கண்ணு இருந்து கொடுத்தானே லோஹித்னு வைங்க. அடுத்தா இப்ப இந்த லோஹிதாக்ஷாக்கு பெருமாள் சந்தோஷப்படும் போது அடையக்கூடிய கண்கள்னு இருக்கு. ஆனா மத்வ சம்பிரதாயத்தை சொல்றா, சத்ருஷு கோபாத்து ரக்தே அக்ஷினி யஸ்யஸ லோஹிதாக்ஷா. சத்ருக்களை அழிக்கும் போது கோவக்கனலோடு பகவான் பார்க்கின்ற போது வரக்கூடிய செந்நிறத்தோடு கூடிய பார்வை லோஹிதாக்ஷா. பராசர பட்டர் நம்ம சம்பிரதாயத்தை எடுக்கும் போது ஹாப்பினஸ்ல வரக்கூடிய கண்கள் அந்த ரெட்னஸ்ங்கிறார். சுவாமி ஹாப்பினஸ்ல வரக்கூடிய கண்கள் எப்ப சேவிக்கலாம்? பகவான் சிருஷ்டிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருப்பான். இவாளெல்லாம் நல்லா சிருஷ்டிக்கிறோமே, இன்னைக்காவது ஒரு நாள் நம்மளை பார்க்கறதுக்காக ஸ்ரீகூர்மத்துக்கு வருவாங்கிற அந்த சந்தோஷத்துல பகவான் கண்ணை திறந்து பார்க்கிறார். அதே பகவான் ராமாயணத்துல அந்த சமுத்திரராஜா பதில் சொல்லாம போன போது பகவானுக்கு கண்கள் சிவந்து லக்ஷ்மணனை பார்க்க தர, சாபமானைய சௌமித்ரே லக்ஷ்மணா என் வில்லையும் அம்பையும் கொண்டு வா. அப்பவும் பகவானுடைய கண்கள் சிவந்தது. கோபத்திலையும் செவந்திருக்கு, சந்தோஷத்திலையும் செவக்கிறது. ஆனா எப்போ செவந்திருந்தாலும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்குமா பகவானுடைய நேத்திரங்கள். சாஸ்திரம், வேதத்துல, வேதாந்தத்துல, அதே மாதிரி இதிகாச புராணங்கள்ல பெருமாளை பத்தி சொல்லும் போது கண்ணழக மட்டும் விட்டதா சரித்திரமே கிடையாது. அப்பேற்பட்ட கண்ணழகோடு கூடியவன் பகவான். அந்த கண்ணழக பத்தி கூர்மாவதாரத்துல ரொம்ப விஸ்தாரமா சொல்லணும். ஏன்னா கூர்மாவதாரத்துல ஒரு விஷயம் என்ன கவனிங்கோ,
பல பேருக்குள்ள போனோன்னு கேள்வி, தாயார் எங்க தாயார் எங்க தாயார் எங்க. நம்ம சம்பிரதாயத்துல அது ஒரு கேள்வியா நம்ம பெரியவா வச்சுக்கல. ஏன்னு வச்சுக்கோங்க, தாயார் பெருமாளுக்குள்ளேயே இருக்கான்னு தான் சம்பிரதாயம். They are inseparable. கோவில்ல 3 விதத்துல தாயார் சேவை சாதிப்போம். ஒன்னு பெருமாளுடைய மார்பில, ரெண்டாவது உபய நாச்சியாரா, மூணாவது தனிக்கோவில் நாச்சியாரா. 3 விதத்துல சேவை சாதிப்பார். இன்னைக்கு நீங்க பக்தவத்சல பெருமாள் திருக்கண்ணமங்கையோ, சௌரி பெருமாள் திருக்கண்ணபுரமோ இங்கெல்லாம் போய் சேவிச்சேன்னா, ஏன் திருவள்ளரை போனேன்னாலோ, இந்த க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் தாயார் 2 பக்கமும் உபயநாச்சிமாரா சேவை சாதிப்பா. மார்பில இருக்கவே இருக்கா. இப்ப திருப்பதியில மார்பில தான் இருக்கா, எல்லா கோவிலையும் மார்பில தான் இருக்கா. மார்பிலையும் இருந்து பக்கத்துலயும் இருப்போம், அதாவது டுவெல் ரோல் பிளே பண்ணுவோம், 2 பக்கத்துல இருக்கா. இப்ப நிறைய கோவில்ல தனி சன்னதி, தனிக்கோவில் நாச்சியார்னு பேர். தனிக்கோவில் நாச்சியாரா நீங்க பல க்ஷேத்திரங்கள்ல கோமளவல்லி தாயார், விஜயவல்லி தாயார், கனகவல்லி தாயார், ஹேமாம்புஜவல்லி தாயார், செங்கமலவல்லி தாயார். ஒரு க்ஷேத்திரத்துல தனிக்கோவில் நாச்சியார்ல தாயார் நின்னுண்டு சேவை சாதிப்போம். எந்த க்ஷேத்திரம்? திருத்தங்கல். திருத்தங்கல்ல தனிக்கோவில் நாச்சியார் தாயார் நின்னுண்டு சேவை சாதிப்போம். எந்த கோவில்ல அடுத்தது ஏன்னா நீங்க நிறைய பேர் மத்த யாத்திரைக்கெல்லாம் வந்திருக்க, இப்ப ரிவிஷன் தான். எந்த கோவில்ல தாயாருடைய சன்னதியில வண்டுகள் சூழ்ந்திருக்கும்? திருக்கண்ணமங்கை. தாயாருக்கு பேர் என்ன? அபிஷேகவல்லி. ரொம்ப அழகு, அபிஷேகவல்லின்னு தாயாருக்கு அங்க பேர். எந்த க்ஷேத்திரத்துல தாயாருடைய உற்சவரை ராமருடைய பத்னி சீதையா அஸ்வமேத யாகத்துல பயன்படுத்தினா? ரொம்ப ரொம்ப சுவாமி ஏதோ நாங்க சொல்றோங்கிறதுக்காக ரொம்ப நீங்க கேள்வி கேட்கிறேன். ஏதோ சொல்லுவேளா போவேளா? எந்த க்ஷேத்திரத்துல தனிக்கோவில் நாச்சியாரான மகாலட்சுமியுடைய உற்சவ விக்கிரகத்தை சீதையா பாவிச்சு ராமர் அஸ்வமேத யாகம் பண்ணார். ஏன்னா சீதையை தான் காட்டு காமிச்ச உடனே அவர் அஸ்வமேதம் பண்ணார். அதுக்கு சீதை வேணுமே. திருவள்ளூர் தாயாருக்கு கனகவல்லின்னு பேரா, உற்சவருக்கு வசுமதின்னு பேர். அதனால அது ஒரு க்ஷேத்திரம். அடுத்தது எந்த கோவில்ல தனிக்கோவில் நாச்சியார்ல தாயாருக்கு 2 மூலவர் உண்டு? ஸ்ரீரங்கம். வெரி குட். அடுத்தது சுவாமி நீங்க ரொம்ப கேள்வி கேட்டுன்னு போறீங்க, கதைக்கு வந்துருவோம் இல்லையா? இந்த மாதிரி ரிவிஷன் வச்சாதான் நமக்கு ஒரு மாதிரி இது தெரியறது தெரியாததுக்கு விஷயமே இல்லை சுவாமி. என்ன நம்ம ஒண்ணு பார்க்கணும், நம்ம ஒரு கோவிலுக்கு போனா இதை ஞாபகம் வச்சுட்டாதான் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும் இல்லையா? நிறைய பேரால வர முடியல, ஒன்னும் பினான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லாட்டா பிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ், எவ்வளவோ இருக்கு, கால் நகர்த்த முடியல. நம்ம போய் சொன்னா அவ அவர் சந்தோஷப்படுவா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு எனக்கு மோட்சம் கிடைக்க போறதான்னா அப்படின்னு சொன்னாலே மோட்சம் கிடைக்காததுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாலே. அதனால பெருமாள் கூர்மாவதாரம் எடுக்கும் போதும் தாயார் வந்தா. சுவாமி சொல்றேன், how do you know தாயார் came as if you have seen? அதை நான் சொல்லல. ரொம்ப அழகா லக்ஷ்மி சஹஸ்ரத்துல கவி சொல்றார், பெரிய ஆமை ஒண்ணு வந்துதான், அந்த ஆமை பக்கத்துல ஒரு குட்டி ஆமை ஒண்ணு வந்துதான். உடனே கேட்டார், இது who is this குட்டி ஆமை அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி. நித்யவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோர் ஸ்ரீர் அனபாயினி தேவத்வே தேவதேஹேயம் மனுஷ்யத்வே ச மானுஷி ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மினின்னு விஷ்ணு புராண வாக்கியம். பெருமாள் நரனா அவதாரம் பண்ணணும்னு நினைச்சா அவன் நாரியா வந்துருவோம். அவன் தேவனாக இருந்தால் அவள் தேவியாக இருப்பள். அவன் ராமனாக இருந்தால் அவள் சீதையாக வருவள். அவன் கண்ணனாக வந்தால் அவள் ருக்மிணியாக வருவள். அவன் பெரிய மாமரமா வந்தா அவ சின்ன மாமரமா வருவோம். அவன் ஒரு பெரிய ஆமையா வந்தா ஒரு சின்ன ஆமையா வருவோம். ஏன் சுவாமி சின்ன ஆமையா தான் வரணுமா, பெரிய ஆமைன்னு சொல்லப்படாது? ஏன்னா லேடிஸ் அசோசியேஷன் ஏதாவது கேஸ் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், கோவிலுக்குள்ள நாங்க ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றேன், வரலாமே அப்படின்னு கேஸ் போட்டுட்டு வை சின்ன ஆமை, he will also come as a பெரிய ஆமை வரலாம். இந்த சின்ன ஆமைன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, she wants to be with him but at the same time she does not want to compete with him. அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? தாயாருக்கு பெருமையே என்னன்னா, பெருமாளுக்கு சமமா எல்லா குணங்களும் இருந்தாலும் வேணுங்கிற சமயத்தை பெருமாளுக்கு விட்டு கொடுத்துருவோம். நித்தியம் அஜ்ஞாத நிகிரகான்னு பேர். அதனாலதான் தேசிகன் சொல்ற,
பெருமாளுக்கு தண்டனைன்னா ஒண்ணு தெரியுமா. he knows how to punish, whether he punishes or not is his discretion. பட் தாயாருக்கு தண்டனைன்னா என்னன்னு தெரியாதான். தண்டனை பண்ண கொடுக்க மாட்டான்னு சொல்லல, தண்டனை தெரிஞ்சு கொடுக்காம இருந்தா தேவையில்லை. அவளுக்கு தண்டனைனா என்னன்னே தெரியாதா. நித்தியம் அஜ்ஞாத நிகிரஹா. அப்பேற்பட்ட தாயார் பெருமாள் கூர்மாவதாரம் எடுக்கும் போதும் வந்தவள். அதனால இன்னைக்கு கூர்மத்துல நம்ம சேவிச்சோமே, அந்த கூர்மத்துக்குள்ளேயே தாயார் இருப்போம். ஆனாலும் இவ தனிக்கோவில் நாச்சியார்னு வெளியில வச்சிருக்கா. தாயார் வந்து 2 பத்மத்தோட இருக்கிறாப்புல ஒரு திருஷ்யம் பார்த்தேள். ஒண்ணு. ரெண்டாவது, பெருமாள் வந்து கூர்மமா வரும்போதும் கேசபாசங்களோட தான் வந்திருக்காரு. இப்ப நீங்க இங்க பாக்குற ஆமை மாதிரி இல்ல. இப்ப இந்த ஆமைக்கே நீங்க வந்து கொஞ்சம் முடி வையுங்களேன், அந்த முடியோட தான் பெருமாள் வந்தார். அது எப்படி சுவாமி சொல்றேன்னா, தேசிகன் எடுக்கிறார், பெருமாளுக்கு வந்து கூர்மாவதாரத்திலும் கேசபாசங்கள் உண்டு, பால்ட் ஹெட்டா பகவான் வரல அப்படின்னு. ரெண்டாவது. மூணாவது, கூர்மமா எதுக்கு வந்தார் பகவான்? அவர் தான் ஒரே இடத்துல இருந்து காப்பாத்தலாமே. ஏன்னா 51வது திருநாமா மனுஹூன்னு பேரு. சஹஸ்ரநாமத்துல மனுஹு அப்படின்னு பேரு. மனுஹுனா பிரசித்தாத்து சங்கல்ப லவமாத்ராத்து மனநாத்து ஏவ இதி மனுஹு. உலக வியாபாரங்கள்லாம் பகவான் மனசாலேயே நினைச்சு பண்ணுவார். there is a difference. நம்ம இப்போ வந்து ஆத்துல உட்காந்துட்டு, என் மனதே நீ ஆழ்வாருக்கு சென்றது போல் ஸ்ரீகூர்மம் சென்று விட்டு வா. நம்ம மனசுக்கு ஜிபிஎஸ் இல்லை, அதனால வேற ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வந்துடும், தப்பா எங்கேயாவது போயிட்டு வந்துடும். அதனால அதெல்லாம் இல்லாதனாலதான் நம்ம இங்க இவ்வளவுலாம் பஸ்ல கார்த்தாலும் 4:30 மணிக்கு எழுந்து முடியறதோ இல்லையோ உட்காந்துன்னு காலை தொங்க போட்டு மடக்க முடியாம அதெல்லாம் முடிச்சுட்டு இங்க வரோம். ஏன்னா நம்ம மனசுக்கு இங்க இருந்தாலே பெருமாளை பார்க்கும் போதே மனசு கொஞ்சம் அங்கேயும் போயிட்டு வருது. ஆத்துல உட்காந்துன்னு மனசை போயிட்டு வாங்கன்னா இது ரொம்ப துர்லபம். ஒருவேளை ஆழ்வார் ஸ்தானத்தை யாராவது இருந்தா பார்க்கலாமோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனா பெருமாள் தான் இருக்கும் இடத்துல மனசாலேயே எல்லாத்தையும் நடத்துவர். அதனால அவருக்கு மனுஹூன்னு பேரு. 51th நேம். ஆனா சுவாமி மனுஹுவா இருக்கக்கூடியவர் ஏன் கூர்மமா வந்து காப்பாத்தினார்னா, அவர் கூர்மமா வரலேன்னா பக்தர்களான நமக்கு இன்னைக்கு ஸ்ரீகூர்மம் கிடைச்சிருக்காரு. ரொம்ப அபூர்வம். நீங்க பாருங்க, நிருசிம்ம கஷேத்திரங்கள் ஏராளமா இருக்கு. வாமன கஷேத்திரங்கள் ஓரளவுக்கு நீங்க உலகளந்த பெருமாளை காஞ்சிபுரத்துல போய் சேவிச்சுடலாம், உலகளந்த பெருமாளை திருக்கோவிலூர்ல போய் சேவிச்சுடலாம், தாடாளன காழிச்சீராம விண்ணகரத்துல போய் சேவிச்சுடலாம், வாமன கஷேத்திரம் திருக்கார்கரை எரணாகுளத்து பக்கத்துல போய் சேவிச்சுடலாம். அதே மாதிரி உலகளந்த பெருமாளை திருநீர்மலையில மலைக்கு மேல ரங்கநாதரை பிரதட்சிணம் பண்ணும் போது சேவிச்சுடலாம். பரசுராமரை திருவல்லாங்கிற இடம் திருவனந்தபுரத்துக்கிட்ட போய் சேவிச்சுடலாம். பரசுராம கஷேத்திரம் தான் கேரளா. தசாவதார சந்நிதியில ஸ்ரீரங்கத்துல பரசுராமரை சேவிச்சுடலாம். ராமருக்கு கேட்கவே வேண்டாம்னா அவ்வளவு இடம். கிருஷ்ணர் தான் எல்லா இடத்தையும், அதாவது கிருஷ்ணருக்கு எல்லா இடம்னு சொல்லப்படாது, எல்லா கோவிலுமே கிருஷ்ணருக்கு தான். கொஞ்சம் 4-5 மிஞ்சி போயிருக்கு, அதுதான் மற்ற அவதாரங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கா. அதனால கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இருக்கார். சோ இவாளுக்கெல்லாம் கவலையே இல்லை. இந்த கூர்மநாதர் சந்நிதின்னு நீங்க சட்டுன்னு எங்கேயும் சேவிச்சுடவே முடியாது. அதுவும் ஸ்ரீரங்கத்தை தசாவதார சந்நிதியில வேணா இருக்கார். அப்படியே பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள்ல தனி சன்னதிகள்ல எல்லாம் தசாவதாரமா இருக்காரு. கூர்மத்துக்குன்னு ஏற்பட்ட க்ஷேத்திரம் இது. எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேவிச்ச இடம் இது. ரெண்டாவது, இப்ப கிருஷ்ண சைத்தன்யருடைய பாதம் பார்க்கணுங்கிறதுக்காக போனேன் இல்லையா? கிருஷ்ண சைத்தன்யருடைய பாதம் பட்ட இடம் அது கிடையாது. கிருஷ்ண சைத்தர் வந்திருக்காருங்கிறதுக்காக 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கௌடிய சம்பிரதாயத்துல அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்க ஒரு மார்பிள் ஸ்டோனை பதிச்சுட்டா. நேத்து நீங்க சிம்மாச்சலத்துல ஏறும்போது கூட அந்த படியில இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல கிருஷ்ண சைத்தன்யா. இன்னைக்கும் நீங்க ஆந்திரால போய் பார்த்தேன்னா வம்சின்னு அடிக்கடி பேருச்சுப்பா. ஏன்னா கிருஷ்ணர் கிட்ட பக்தி ஜாஸ்தி. க்ஷேத்ரஜர் அந்த காலத்துல பதம் நிறைய எழுதுவர். அந்த க்ஷேத்ரஜர் பிறந்தது முவ்வகோபாலான்னு ஒரு க்ஷேத்திரம் இந்த மல்லாடி பக்கத்துல இருக்கு. அந்த மல்லாடி பக்கத்துல இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு முவ்வகோபாலா க்ஷேத்ரஜருடைய பதம். அவர் வந்து வம்சின்னு கிருஷ்ணரை பத்தி அடிக்கடி சொல்வார். வம்சின்னா புல்லாங்குழல், பேம்பு. அந்த பேம்பு வம்சிய ஊதினத்தால அதராகித்த சாரு வம்சநாளாகான்னு தேசிகன் எடுக்கிறார். அதனால இந்த இடத்துல வம்சி ரெட்டின்னு வச்சுப்பா அடிக்கடி. அதே மாதிரி வம்சி. அப்புறம் தெலுங்குல என்ன ஒண்ணுன்னா சகாரத்தை நிறைய பேர் சகாரம் மாத்திடுவா. சியங்க சக்கரம் அப்படின்பா, சங்க சக்கரம்னு சொல்ல மாட்டா, சியங்கம் அப்படின்பா. வம்சி அப்படின்பா. ஒன்றும் வம்சிதர் அப்படின்னு நிறைய பேர் பேர் வச்சுப்பா. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த
கூர்ம அதாவது கிருஷ்ண சைத்தன்யா அப்படின்னு நிறைய பேர் வச்சுப்பாங்க. சைத்தன்யர் வெகு காலம் ஆந்திர பிரதேசத்துல வாழ்ந்தார். அதனால நீங்க பாதம்னு நிறைய கோவில பார்த்தேன்னா அது 40-50 வருஷ காலத்துல கௌடிய சம்பிரதாயத்துல அவர் போன க்ஷேத்திரங்கள் எல்லாத்துலயுமே அந்த கல்லை வச்சுன்னு வந்தா. அதுவும் கோவிலுக்குள்ள வைக்க கூடாதுன்னு ரூல் இருக்கிறதுனால, ஏன்னா பெருமாள் பாதம் தான் கோவிலுக்குள்ள இருக்கணும் பலிபீட்டத்துல. அதனால கோவிலுக்கு வெளில எங்கேயாவது வச்சிருவா. அதுவும் இந்த க்ஷேத்திரத்துக்கு போனேன்னா ரொம்ப விசேஷம், 2 துவஜஸ்தம்பம் உண்டு. ஏன்னா முன் வழியா புஷ்கரணி வழியா இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு துவஜஸ்தம்பம் இருந்தே இருக்கணும். ஆனா பெருமாளுடைய திருமுகம் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால அந்த பக்கம் ஒரு துவஜஸ்தம்பம். ஸோ 2 துவஜஸ்தம்பம் நீங்க சேவிச்சிருப்போம் ஒரே கோவில். 2 in 1 சொல்றா பாருங்க, அதுதான் இது. 2 துவஜஸ்தம்பம் ஒரே கோவில்ல. அதனால பகவான் மனுவா இருந்து பாதுகாக்க கூடிய சக்தி இருந்தாலும், despite that, to give the excitement to his devotees for having incarnated in various forms, he ensures that his avatars happen in various places. நினைச்சிருந்தா கஜேந்திரனை வைகுண்டத்திலேருந்தே காப்பாத்திருக்கலாம். ஆனா நமக்காக வந்து இன்னைக்கு பிரதட்சிணமா வரும்போது கஜேந்திர மோட்சம் பெயிண்டிங் பார்த்தேளா, பெருமாள் பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்காப்புல ஒரு திருஷ்யம் பார்த்தேளா, பார்க்கடலை கடையிற ஒரு திருஷ்யம் பார்த்தேளா, பிரம்மாவும் இந்த ஒரியா ராஜாவும் அந்த கூர்மநாதரை வழிபடக்கூடிய பெயிண்டிங் பார்த்தேளா, திரிவிக்ரமாவதாரம் பெயிண்டிங் பார்த்தேளா, கல்கி அவதாரம் பெயிண்டிங் பார்த்தேளா, வைஷ்ணவி தேவி அந்த அம்பாள் ஏன்னா பெருமாளுடைய பகினி அவளுடைய சன்னதி பார்த்தேளா, பெருமாளுடைய பத்னி ஸ்ரீ மகாலட்சுமியுடைய சன்னதி பார்த்தேளா. இதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா உபன்யாசம் முடிச்சுட்டு டைம் இருந்ததுன்னா ஒரு டக்குன்னு போய் சுத்திட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்துருவோம். ஏன் இதெல்லாம்னா, ஏன் சுவாமி பார்த்தாதான் உண்டா? நான் முதலே சொன்னாப்புல பார்த்தாதான் உண்டுன்னுலாம் கிடையாது. பக்திங்கிறது மனசுதான். ஆனா இதெல்லாம் பெருமாள் ஏற்படுத்தியிருக்காருன்னா அவர் பார்த்துக்கிறதுக்காக ஏற்படுத்தினார். அவருக்கு தெரியாது அவர் கஜேந்திர மோட்சம் எடுத்தாருன்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக. அதனால பகவான் மனுவா வரார். அந்த திருநாமத்தை ஒரு வாட்டி சொல்லிடலாம். அது சொல்லணும், அது இப்போ ஆர்டர்ல வந்துடுறேன். மனவே நமஹா, மனவே நமஹா, மனவே நமஹா. அடுத்தது பகவான் லோகத்தை சிருஷ்டி பண்ணி நாமரூப வியாக்கரணேன்னு சொல்லுவா. அதாவது முதல்ல சிருஷ்டிச்ச உடனே we have to give. ஒண்ணுமே இல்லை, இப்போ ஒரு பக்ஷணம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பக்ஷணம் பண்றதுக்கு முன்னாடி ரா மெட்டீரியல்ஸை தயார் பண்ணிப்போம். மாவெல்லாம் அது சிலத்துக்கெல்லாம் நல்லா ஈர வச்சுட்டு நல்லா ஈர ஜலத்துல போட்டுட்டு எடுத்துட்டு காய வச்சுட்டு இடிக்கணும். சிலத்துக்கெல்லாம் அப்படியே இடிச்சுடலாம் புடைச்சுடலாம். அதே மாதிரி ஜலடை பண்ணி கீழே எவ்வளவு அதை மிஞ்சி இருக்கோ அதை எடுத்து பண்ணுவா. ரெண்டாவது பாகு பதம் பார்க்கணும், அது 1 திரி வருதா 2 திரி வருதான்னுட்டு. அப்புறம் இதை ஒன்னா போட்டு கலரணும். கடைசியில ஒரு பேர் வைக்கணும். இப்போ ஏதோ ஒண்ணு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், யாரோ வந்து கேட்கிறா என்ன பண்ணிருக்கேன், இன்னும் பேரே தெரியல, நீங்க தான் வைக்கணும்னு சொல்ல முடியுமா இல்லையா? அப்படின்னா அவளுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வந்துடும், சாப்பிடலாமா கூடாதான்னு. இவ மாட்டுக்கு ஏதோ பண்ணிவிட்டு நம்ம வாயில தான் முதல்ல கொடுக்குறா போல இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. அதனால ஒரு வஸ்துவை பண்றதுக்கு முன்னாடி ரா மெட்டீரியல்ஸ் தயார் பண்ணி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் தட் அண்ட் ஃபைனலி கிவிங் அ நேம் டு இட் இல்லையா? அதனால்தான் சில வஸ்துக்கள்லாம் என்ன பண்ணுவான்னா பேரு பண்ற விதத்தை விட வேறையா இருக்கும். இப்ப நீங்க வந்து பூந்தி பொரிக்கிறேள், அப்புறம் சக்கரை பாகுல போடுறேள், பிடிக்கிறேள், ஆனா அந்த வஸ்துக்கு வேற பேரு, லட்டுன்னு பேரு. The process is not laddu, the product is laddu. சில இடங்கள்ல என்ன ஆயிடும், பண்ற விதமே பேர் வந்துடும். இப்போ 5 பாகம் போட்டுட்டு 3 பாகம் போட்டேன்னா 5 in 3, 3 in 5. அந்த கேக்குக்கு பேரே அதுதான். என்ன 7 in 1 7 cups, 7 கப்பு பாருங்க. அதுக்கு ப்ராசஸ், இது பேர் ஒன்றும் வைக்க தெரியல நமக்கு. அதனால பண்ற ப்ராசஸே போட்டுவிட்டோம். இப்போ இந்த ஆழ்வார் பிரபந்தத்திலேயே எப்படின்னா அந்த நடை எப்படி இருக்கோ அப்படி எழுதுவா. மடலா இருந்து விட்டான சிறிய திருமடல் பெரிய திருமடல், தாண்டகமா இருந்து விட்டான குறுநெடுந்தாண்டகம் குறுந்தாண்டகம் நெடுந்தாண்டகம்னு இருக்கும். இதே வந்து என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியலன்னா ஃபர்ஸ்ட் லைனை பேரா வச்சிருவா. எப்படி ஆரம்பிக்கிறது, கண்ணினுன் சிறுத்தாம்பினா கண்ணினுன் சிறுத்தாம்புன்னு பேர் இருக்கு. அமலநாதிபிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்திய அமலநாதிபிரான், ஆனா பேர் என்ன வைக்கிறதுன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் லைனை பேரா வச்சிருவா. இல்லாட்டா கடைசி பேராகிராஃப்ல என்னென்ன வார்த்தை வருதோ அதை வச்சிருவா. வல்லாண்டு பல்லாண்டு ஆனா திருப்பல்லாண்டுன்னு வச்சிருவா. அதனால ஒரு விதம் இருக்கா மாதிரி ப்ராசஸ் பிகம்ஸ் த நேம் இன் சர்டன் கேசஸ் when we do not know. இப்போ பகவானும் நம்மளை படைக்கும் போது என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாம
மனிதன், இல்லாட்டா இது மாம்ச பிண்டம் அப்படின்னு நமக்கு பேர் வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கோம்? நம்ம மாம்ச பிண்டம் தான், அப்படி வைக்கலையே, நமக்குன்னு ஒரு பேர் கொடுத்திருக்கார். So as a creator he has been very meticulous and innovative. The one who is very meticulous and innovative while in creation, where he gives the right form and the right name, that person is referred to as Tvashta. அதனால தான் அந்த பெருமாள் சூரியனா த்வஷ்டாவா இருக்கார். அதனால தான் ஆதித்ய ஹிருதயத்தை த்வஷ்டா மார்த்தாண்ட அம்சுமான் வருது, புருஷ சூக்தத்துல வருது. விஸ்வகர்மண சமவர்த்ததாதி தஸ்ய த்வஷ்டா விததத்ரூபமேதி அப்படின்னு வருதா த்வஷ்டா. The one who knows what name to give. இல்லையா, என்ன பேர், நீங்க தான் நான் பேர் வைக்கணும், இன்னும் என்ன பண்ணிருக்கேனே தெரியல, என்னவோ எல்லாத்தையும் போட்டு கலரி இருக்கேன், நீங்க தான் பேர் வைக்கணும்னு அப்படி. அதனால பெருமாள் பேர் வச்சுதான் வர்றார். அதனாலதான் பட்டர் எடுக்கிறார். ஏவம் நிர்மிதம் நாம ரூப வியாக்கரணேன. ஒன்னே ஒன்னும் சம்ஸ்கிருதத்துல ருச்சி இருக்கு, ஆனா புரிய மாட்டேங்கிறது. we don't understandனே சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்ப அர்த்தம் சொல்லியாச்சோனோ. இப்ப நான் அந்த வரி படிக்கும் போது ட்ரை டு அசோசியேட் த வேர்ட்ஸ். ட்ரை பண்ணாதான் வரும். அப்படியே நம்ம பாணினி பகவான் மாதிரி அஷ்டாத்தியாய பகவான் மயர் வர மதிநல மருளினன்னு அனுப்ப மாட்டார். நம்ம ட்ரை பண்ணாதான் உண்டு. ஏவம் நிர்மிதம், இப்படிப்பட்ட படைக்கப்பட்ட, நாம ரூப, முதல்ல வந்து நாம ரூப வியாக்கரணேன, as per the grammatical rule, by christening him. ஏன்னா அந்த காலத்துல ஒரு விஷயத்தை பார்த்துட்டு whether the name fits தான் வைப்பா. இப்ப கிருஷ்ணர்னா கருப்பா இருப்பார், விழுவிலேன்னு யாரோ ஒருத்தர் ஹிந்தி படம் நடிகர் மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணர்னு பேர் வச்சா எப்படி, பேர் என்ன சுவாமி கிருஷ்ணா, தட் மீன்ஸ் டார்க் ஒன், பார்க்கறதுக்கு ஃபேர் அண்ட் லவ்லியா இருப்பார், அப்படிலாம் பேர் வைக்க மாட்டான். அந்த காலத்துல யார் அழ வைக்கிறாளோ ரவயதீதி ராவணஹான்னு பேர், அழ வச்சான் பாருங்க. யாரு பார்க்கறதுக்கு இனிப்பாளோ ரமயதீதி ராமஹா பேர் வச்சா. அதனால பார்த்து பார்த்து பேர் வைப்பா, பார்த்து பேர் வைக்கணும். அதனால பெருமாள் பார்த்து பேர் வைக்கிறதுனால த்வஷ்டா எடுக்கிறார். வியாக்கரணேன சுர நராதி. சுரானா யாரு? சுர தேவர்கள். அசுரானாதான் அசுரர்கள், சுரர்னா தேவர்கள் இல்லையா. அதனால சுர நராதி, நரன்னா யாரு? மனுஷன். அதனால தேவர்களுக்கும் மனுஷனுக்கும் ஆதி அப்படின்னா, எங்காத்துல ஆதின்னு ஒருத்தரை கூப்பிடுறோம்னா ஆதினா எட்ஸெட்ரான்னு அர்த்தம். இப்ப யாரையாவது கூப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சாப்பிட்டேன், ஏதோ குழம்பு சாப்பிட்டோம் எட்ஸெட்ரா எல்லாம், அது பத்ததெல்லாம் சாப்பிட்டேன் எல்லாம்னா எதுவும் சொல்றாப்புல ஒண்ணுமே இல்லை, ஆதி வாடா அப்படின்னு கூப்பிடுறோம், அவன் சொல்றாப்புல ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அதனால ஆதின்னு வேற அர்த்தம் வைக்கிறதா இருந்தா அந்த ஆதிக்கு பின்னாடி ஒரு பதம் சேர்க்கணும், ஆதி ஜெகநாதன். அப்படி சேர்த்தாதான் ஃபர்ஸ்ட்ன்ற பேர் வரும். இப்ப சங்கரன்னா ஆதி சங்கரன்னு சொல்றோம், சும்மா ஆதின்னு சொன்னா எட்ஸெட்ரான்னு அர்த்தம். இவர் சும்மா நான் எங்க ஆத்துல இருக்காருன்னு பேர் ஏதோ சொல்றாப்புல ஒண்ணும் இல்ல, ஆதி வாடா அப்படின்னா அதுதான் சுர நர ஆதி. அதனால பேர் வைக்கும் போது அதான் சொல்லிட்டு இருக்கேன், பார்த்து வைக்கணும். அதனால ரொம்ப ஆதி ரொம்ப ஷார்ட்டா இருக்கேன்னு பேர் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏடிஐ ரொம்ப ஷார்ட்டா இருக்கேன்னா ஷார்ட் திங்ஸ் வில் கெட் லாஸ்ட் இன் த பீரியட் ஆஃப் டைம். அதனால ஆதி வைச்சித்ரிய விபக்தம் யனக்தி. என்ன அழகா எடுக்கிற பாருங்க, வைச்சித்ரிய, இந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்களை செய்பவன் த்வஷ்டா. அதனால உங்காத்த ஏதாவது குழந்தை பிறந்திருக்கு பேர் வைக்கணும்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் இந்த பெருமாளுடைய நாமத்தை ஜபிங்கோ, பேர் கரெக்டா ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த பேரே வைக்கணுங்கிறது இல்ல, டு ஈவன் கெட் அன் ஐடியா வி ஷுட் ஹாவ் அன் ஐடியா இல்லையா. ஒரு ஐடியா வரத்துக்கும் பெருமாளை நினைக்கணுங்கிற ஐடியா வேணுமா இருக்கு பாருங்க. பெருமாளை திரௌபதி கூப்பிட்டா, கோவிந்தா புண்டரீகாட்ச ரக்ஷமாம்னு. ஏன் அவளுக்கு தோணித்து? ஏன்னா அவளுக்கு ஒரு ஐடியா வசிஷ்டர் கொடுத்திருக்காரு, கஷ்டம் வரும்போது பெருமாளை நினைச்சுக்கோன்னு. அதனால நல்ல பேர் ஞாபகம் வரத்துக்கு ஒரு பேர் சொல்றேன், அதுதான் இந்த த்வஷ்டா. த்வஷ்ட்ரே நமஹா. பாருங்க, ஜாகிரத நாமாவளி படிக்கும் போது பிராச்சீனமா நம்ம அகோபில மடத்திலயும் ஆண்டவன் ஆசிரமத்திலயும் வாங்கி படிங்க. ஏதோ நமக்கு தெரிகிற சாரக்குற சம்ஸ்கிருதத்தை வச்சு நாமாவளி எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. த்வஷ்டானா த்வஷ்டா நமஹான்லாம் கிடையவே கிடையாது. த்வஷ்ட்ரே நமஹா, த்வஷ்ட்ரே நமஹா, த்வஷ்ட்ரே நமஹா. அடுத்த திருநாமம் எடுக்கிறார், ஸ்தவிஷ்டஹா அப்படின்னு எடுக்கிறார். ஸ்தவிஷ்டஹாக்கு அர்த்தம் எடுக்கிறார், ஒரே ஒரு வார்த்தை. இதுதான் ஷார்டஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பட்டருடையது. ஸ்தூலதமஹா. ஸ்தூலம் பொதுவா இப்ப யாரோ ஒருத்தர் வரார்,
பாருங்க, ஸ்தூல சரீரமா இருக்கு அப்படின்னா என்ன? ஸ்தூலம். சரி, என்ன வச்சு சொல்லுங்க. ஸ்தூல சரீரம்னா என்ன? பெரிய உடம்புன்னு அர்த்தம். ஸ்தூல சரீரம்னா பெரிய உடம்புன்னு அர்த்தம். அது ரொம்ப சம்ஸ்கிருதமா சொல்றதுனால அது ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா தெரியும். இப்போ நம்ம தமிழ்ல குண்டா இருக்காருன்னு சொன்னா அவளை குண்டுல ஸ்தூலமா இருக்காரு, அவர் பாவம் நினைச்சுப்பாரு நம்மள ஏதோ ஸ்துதி பண்ற இல்லையா. ஸ்தூல தமஹா, ஸ்தூலம்னா பெரிய உடம்புன்னு அர்த்தம். அதனால்தான் யாராவது அந்த காலத்தை ரொம்ப பேசி உபன்யாசம் சொல்லும் போது ஏதாவது இடையூறு பண்ணா அவளை வெய்யும் போது எப்படி வெய்வா தெரியுமோ? நமஸ்காரம், பிராப்தி விரோதின்னு சொல்லுவா. நம்மளை கேட்க விடாமல் தவிர்க்க கூடியவர். ஆனா அவர் சொல்லும் போது அவர் பெருமையா இருக்கும். என்ன இவ்வளவு அழகா சம்ஸ்கிருத சொல்றாரு பாருங்க, பிராப்தி விரோதி, இன்னொருத்தர் காதுல நல்ல விஷயம் அடைய விடாமல் தவிர்க்க கூடிய மகாத்மாவே, அதனால பிராப்தி விரோதி. அதனால பெருமாளுக்கு அப்படிலாம் பேச தெரியுமா? அதாவது மகாபாரதத்துல பெருமாளை பத்தி சொல்றா, பெருமாள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப அழகா சொல்லுவாராம். துரியோதனா, நீ இந்த மாதிரி கெட்ட காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கல, அழிஞ்சு போற காலம் வந்துருச்சு. அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். பெருமாள் சிரிச்சுட்டே சொல்றாரு. ஏன்னா அவன் சிரிப்புல, பெருமாள் சிரிப்புல அவன் மயங்கி போயிடுவான். பெருமாள் என்ன சொல்றாருன்னு காதுல விழாது. அதனால ஸ்தூலம்னா பெருசுன்னு அர்த்தம். இதுக்கு ஆங்கிலத்துல கிராஸ் அப்படின்னு பேரு. பிக்னு வச்சுக்காதீங்க. பிக் எல்லாம் நமக்கு சாதாரண இங்கிலீஷ், நம்மளாம் ஷேக்ஸ்பியர் பிள்ளைகள். அதனால கிராஸ். ஸ்தூலத்துக்கு ஆப்போசிட் சூக்ஷ்மம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சூக்ஷ்மம், ஸ்தூலம், ஷார்ட், டால் அப்படின்லாம் வச்சுக்கிறோம் பாருங்க. பிக், இது ஃபேட், தின் அப்படின்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா. ஸ்தூலம், சூக்ஷ்மம். சூக்ஷ்மம்னா அப்படியே ரொம்ப மினிஸ்கியூல், ஆங்கிலத்துல மினிஸ்கியூல் அப்படின்பா. அதுக்கு சட்டில்னு பேரு. எக்ஸாக்ட் வேர்ட் நீங்க கேட்டீங்கன்னா சட்டில், SUBTLE, அதுதான் சூக்ஷ்மம். ஸ்தூலம் கிராஸ். அதனால பெருமாள் லோகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பு இந்த சிருஷ்டியே சூக்ஷ்ம தசையில இருக்கும். எப்ப சிருஷ்டிக்கணும் நினைக்கிறாரோ அதையே விரிவுபடுத்திடுவர், ஸ்தூல தசைக்கு போயிடும். ஏன்னா உள்ள அடக்கி இருக்கும் போது சூக்ஷ்மம், படைக்கணும் நினைக்கும் போது ஸ்தூலம், படைக்கிறதுக்கு முன்னாடி சூக்ஷ்மம் சட்டில், படைச்ச உன்ன ஸ்தூலம் கிராஸ். From subtle state to gross state, from சூக்ஷ்ம தசை to ஸ்தூல தசை ஆயிடுதா. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, ஒரு மயில், மயில் மேகத்துல கர்ஜனை இருந்துட்டான மழை வரப்போறதுங்கிற அந்த சகுனத்தை எடுத்துட்டு உள்ள அடக்கி வச்சிருக்கிற அந்த இறகுகளை அழகா வெளில கொண்டு நடனம் ஆடுறது, விரிச்சி மறுபடியும் தனக்குள்ள அழகா உள்ள அடக்கிண்டு போயிடுறது. எப்படின்னா, இது நான் சொல்லல, பராசர பட்டர் ரங்கராஜஸ்தவத்துல எடுக்கிறார். ரங்கநாதர் உலகத்தை படைக்கணும் நினைக்கும் போது விரிக்கிறார், மயில் ஆடுறா மாதிரி. அதை சம்ஹரிக்கணும் நினைக்கும் போது மயில் மழை காலத்துக்கு அப்புறம் உள்ள அடக்கி வைக்கிற மாதிரி அடக்கி வைக்கிறார். ஏன்னா மயிலோட கம்பேர் பண்ணணும்னு கேட்டா, தேசிகன் பூமாதேவிய பத்தி கோதாஸ்துதியில சொல்றார். அப்போ கோதாவை ஆண்டாள் நாச்சியார இப்படி பார்த்தா ஒரு சைட்ல பார்த்தா பச்சை தெரிக்குமா, இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா ப்ளூ தெரிக்குமா, அவள நேர பார்த்தா கோல்டு தெரிக்குமா. இது எப்படி இருக்குங்கிறார், மயில் கழுத்து மாதிரி இருக்குங்கிறார். மயில் கழுத்து பார்த்தேன்னா பொதுவா பெண்களுக்கெல்லாம் தெரியும், அந்த கலர் வச்சுதானே எவ்வளவு விஷயங்கள் சொல்றேன். மயில் கழுத்துங்கிறது ஒரு கலராவே இருக்காது, ப்ளூ மட்டும் இருக்காது, கிரீன் மட்டும் இருக்காது. ரெண்டும் நீங்க அப்படி பார்த்தேன்னா கிரீனு, இப்படி பார்த்தேன்னா ப்ளூ. அதனால மயில் கழுத்துன்னு பேர். பூமாதேவி அப்படிதான் இருப்பலாம், கோதா நாச்சியார் அப்படிதான் இருப்பலாம். கோதா நாச்சியார் அப்படி இருந்தா பெருமாளும் அப்படிதான் இருப்பார். அந்த பெருமாள் அப்படி இருப்பதால், ஸ்தூல நிலையில இருப்பதால் ஸ்தூல தமஹா ஸ்தவிஷ்டஹா. எவன் ஒருவன் லோகத்துல சிருஷ்டிக்கும் போது பெருசாரானோ அவனுக்கு ஸ்தவிஷ்டஹான்னு பேர். அதனால ஒரு குழந்தை நன்னா வளரணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க. சில குழந்தைகள்னா சின்ன வயசுல அப்படியே நோஞ்சா மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க எவ்வளவோ புரோட்டீன் எக்ஸ், த்ரெப்டின், பிஸ்கெட் எல்லாம் கொடுக்குறேன், அது வளர்றாப்லயே இல்லை. அப்போ ஸ்தவிஷ்டாய நமஹான்னு சொல்லுவோம். அப்படி அது மாட்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு வளரும். அதனால ஸ்தவிஷ்டாய நமஹா. சுவாமி, ஏற்கனவே வளர்ந்தவாளும் இந்த நாமத்தை சொல்லலாமான்னா, வளர்ச்சிங்கிறது உடம்புலதான் இருக்கணுங்கிறது இல்லையே, மன மூளை புத்தியிலையும் இருக்கலாம், அதுக்காகவும் சொல்லலாம். அதனால ஸ்தவிஷ்டாய நமஹா, ஸ்தவிஷ்டாய நமஹா. அடுத்தது ஸ்தவிஷ்டஹா எடுத்தா, அடுத்தது எடுக்கிறார் ஸ்தவிரஹா அப்படின்னு எடுக்கிறார்.
இந்த ஸ்தவிரஹாக்கு அடுத்த நாமம் துருவஹா. இது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 2 நாமாவா சொல்றா. இதே சங்கரர் என்ன பண்ணிருக்கார், ஒரு நாமாவா ஸ்தவிஷ்டோ துருவஹான்னு ஒரே நாமாவா எடுத்திருக்கார். நம்ம ஸ்தவிஷ்டஹா துருவஹான்னு எடுக்கிறோம். அந்த க்ஷமிக்கணும், ஸ்தவிரஹா. ஸ்தவிரஹாக்கு சொல்றார் சகலம் காலம் ஸ்தாஸ்னுஹு லீலையா காலமேபேக்ஷணாமோபி அத்தந்திரஹா. புரிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி. அதாவது பெருமாள் சிருஷ்டிக்கிற காலத்திலையும் சரி, சிருஷ்டிப்பதற்கு முன்பும் சரி, காலத்தோடு தான் அடங்கினவனா காமிக்கிறான், காலத்துக்கு மேற்பட்டவன். சுவாமி எப்படி ரொம்ப குழப்பிட்டே. காலம்ங்கிறது ஒரு ஒரு விதமான பாராமீட்டர். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். பூத வர்த்தமான பவிஷ்யாதிகள் காலத்துக்குள்ள அடங்கும். எவன் ஒருவன் பூத வர்த்தமான பவிஷ்யாதி காலங்களுக்கும் பிரபுவோ அவனுக்கு தான் பூத பவ்ய பவத் பிரபுன்னு பேர். 4வது திருநாமம் சஹஸ்ரநாமத்துல. The one who is the master of the past, present and future is referred to by the 4th name of Sahasranama, which is Bhuta Bhavya Bhavat Prabhu. ஆனா பூத வர்த்தமான பவிஷ்ய காலங்கள் எல்லா இடத்துலயும் உண்டு. கூர்மநாதர் கோவிலுக்கு வந்தோம், பாஸ்ட் டென்ஸ். கூர்மநாதர் கோவில்ல இப்போ இருக்கோம், பிரசன்ட் டென்ஸ். இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு கூர்மநாதர் கோவில்ல இருப்போம், ஃபியூச்சர் டென்ஸ். கூர்மநாதர் கோவில பெருமாளை சேவிச்சோம், பாஸ்ட் டென்ஸ். கூர்மநாதர் கோவில சேவிச்ச பகவான இப்ப நினைச்சுட்டு இருக்கோம், பிரசன்ட் டென்ஸ். கூர்மநாதர் கோவிலை விட்டு போயும் பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கணும், ஃபியூச்சர் டென்ஸ். அதனால இதுதான் பூத பவ்ய பவத்து. இந்த காலாதிகள்லாம் பூமியில மட்டும்தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவா. வைகுண்டத்திலயும் உண்டு டைம், ஆனா வாட்ச் கிடையாதுங்க, கிளாக் கிடையாது. ஏன்னா டைம் இஸ் நாட் ஆப்பரேட்டிவ். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, டைம் becomes important only when the act that we are experiencing is boring. நீங்க பாருங்க, இப்ப உபன்யாசம் கேட்டு இருக்கோம், கேட்டு இருக்கும் போது அப்படி கேட்டா ஏதோ கேட்டுட்டோம், ஆனா கொஞ்சம் நிறுத்தினா தேவையில்லையேன்னு தோன்றது பாருங்க. அப்படின்னா எந்த விஷயத்துல ருச்சி போறதோ, இப்ப நீங்க பார்த்தேன்னா கல்யாணம் ஆனவா கூட என்ன பண்ணுவா, 1 வருஷம் ஆன உடனே 1 year ஆயிடுச்சு அப்படின்பா. அவளுக்கு ஒரு விதமான சந்தோஷம். காலத்துல 1 வருஷம் குறைஞ்சு விடுத்து இல்லையா, ஒன்னா வாழற காலத்துல 1 வருஷம் குறைஞ்சு விடுத்து. அதனால time is even boring in terms of anniversary. We celebrate, we think as if the anniversary is being celebrated for the togetherness, but the reality remains that of the entire time 1 year has reduced, so I am celebrating. நம்ம பெரியவாள்லாம் ஒரு நாள் எப்படி கடப்பாளானா, கல்யாணத்துக்கு நாள் கோடித்த பெண் போல். ஒரு கல்யாணத்துக்கு நாள் குறிச்ச பெண்ணுக்கு 10 நாள் தான் இருக்குன்னா, இன்னும் 9, இன்னும் 8னா அவளுக்கு கல்யாண நாள் காத்துன்னு இருக்கு. அந்த மாதிரி இந்த வருஷம் ஒரு பர்த்டே ஆயிடுச்சுன்னா என்ன, மோட்சத்துக்கு போற நாள் குறுகித்துன்னு பெரியவாள்லாம் அர்த்தம் பண்ணுவாளாம். ஐயோ அப்படி வேற அர்த்தம் இருக்கா, இப்ப கொண்டாடலாம்ங்கிறா கூடாதுங்கிறா. அதுலதான் அவளுக்கு இருக்கக்கூடிய பகவத் ஞானத்தால கொண்டாட வேண்டும். அதனால காலம்ங்கிறது வைகுண்டத்துல நாட் ஆப்பரேட்டிவ். நாட் ஆப்பரேட்டிவ்னா என்னன்னா போர் அடிக்காது. யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு விஷயத்த போர் அடிச்சாதான் டைமை பார்ப்போம். வைகுண்டத்துல பெருமாளை பார்த்துட்டே இருக்கா நித்திய சூரிகள். போர் அடிக்கிறதான்னு கேட்டா போர் அடிக்கலையா. ஏன்னா எப்படி தெரியுது, எப்ப பார்த்தாலும் அவனையே பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா போர் அடிச்சுருந்தானே கொஞ்சம் சுவாமி உங்களை பார்க்கறது போரா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஆனா புருஷ சுத்தம் அப்படி சொல்லல. சதா பஷ்யந்தி சூரையகாங்கிறது, சதானா ஆல்வேஸ்ங்கிறது. ஆல்வேஸ் இருக்கிறதுனால அவளுக்கு டைம் ப்ராப்ளம் இல்லை. அதனால காலத்துக்கு அப்பாற்பட்டவன், நமக்காக இந்த பூமியில் பிறந்து காலத்துக்கு வசப்பட்டவன் போல் இருக்கின்றான். ஸ்தவிரஹா அப்படின்னு பேர். சகலம் காலம் ஸ்தாஸ்னுஹு லீலையா காலமபேக்ஷமானோபி அத்தந்திரஹா. அதனால இந்த பெருமாளுக்கு நாமம் சொல்றா ஸ்தவிராய நமஹ, ஸ்தவிராய நமஹ, ஸ்தவிராய நமஹ. சரி, இப்போ பிறந்த போது ஒரு சரீரம் இருந்தது, எல்லாருக்கும் பிறந்த போது ஒரு சரீரம். அந்த சரீரமே பிற்காலத்துல பரிணாமம் அடைஞ்சுட்டே வந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் உயரமானாப்புல இருக்கு, செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இன்னும் கொஞ்சம்,
தேர்டுல இன்னும் கொஞ்சம் அப்படி வளர்ந்துட்டே வந்து ஒரு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு மாதிரி வளர்ந்து நின்னுட்டோம். அப்புறம் என்ன ஆகுது, டவுன்வர்ட் ஃபேஸ். அப்படி கொஞ்சம் பெருக்கிறது பெருக்கிறது குறுகிறது குறுகிறது பெருக்கிறது குறுகிறது பெருக்கிறது குறுகிறது 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 குறுகிடுது. இவன்னா பொடலங்கா மாதிரி இருந்தார், முருங்கா மாதிரி ஆயிட்டாரேன்னா சரீரம் இல்லையா? அதனால சரீரம் பரிணாமம் அடையிறது. ஆத்மா என்ன ஆகுது சொல்லுங்க? பிறந்த போது ஒரு ஆத்மா இருந்தது, அப்புறம் வளரும் போது அதே ஆத்மா தானா? அதேதான் லோகத்துக்கும். நன்னா கவனிங்க, இது நன்னா புரிஞ்சுட்டேன்னு வச்சுங்கோ. ராமானுஜர் உங்களை 75வது சிம்ஹாசனாதிபதியை இன்னைக்கு தீர்மானம் பண்ணிடலாம். ஏன்னா அவருடைய சித்தாந்தம் இதுதான். ஏன்னா ராமானுஜர் இங்க வந்திருக்காரு, ஹில் பி வெரி ஹாப்பி. அப்பாடி 75வது ஒரு ஆள் கிடைச்சாலே. இப்போ ஷரீரம் இந்த உடம்பு, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா ஷரீரி. ஷரீரியான ஆத்மா பரிணாமம் அடையறதா, ஷரீரம் பரிணாமம் அடையறதா? பரிணாமம்னா ரிசல்ட் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஹிந்தியில கேப்பா இஸ்கா பரிணாம் கியா ஹே, அது ரிசல்ட். பரிணாமம்னு சம்ஸ்கிருதத்துல சேஞ்சுன்னு அர்த்தம். ஷரீரி ஆத்மா பரிணாமம் அடையறதா, ஷரீரம் உடம்பு பரிணாமம் அடையறதா? உடம்பு. உடம்பு பரிணாமம் அடையிறது. இப்போ இந்த எக்ஸாம்பிள ஞாபகம் வச்சுக்கோங்க நன்னா. இது ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், இதுக்கு அப்புறமா இன்னும் ஒரே வாட்டி ப்ளீஸ் கொஞ்சம் நான் நோட் பண்ணிக்கணும். நீங்க திருப்பி சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல மாட்டேன். இந்த லோகமே பகவானுக்கு ஷரீரம். அந்த லோகத்துல இந்த தென்னை மரமும் இருக்கு, இந்த மண்டபமும் இருக்கு, அந்த மரமும் இருக்கு, மரத்துல தொங்கிட்டு இருக்க வவ்வாலும் இருக்கு, வவ்வாலுக்குள்ள இருக்க ஆத்மாவும் இருக்கு, இங்க இருக்கிறவா யாத்திரிகள் அத்தனை பேரும் இந்த லோகத்துல இருக்கா. அதனால லோகத்துல இருக்கக்கூடிய சேத்தன அச்சேதனங்கள் எல்லாமே பகவானுக்கு ஷரீரம். அவர் தான் ஷரீரி, அவர் தான் ஆத்மா. இப்போ நம்ம உடம்புல உடம்பு பரிணாமம் அடையிறதா, ஆத்மா பரிணாமம் அடையிறதா? உடம்பு. உடம்பு தான் மாறிட்டு இருக்கு. அதனாலதான் லோகம் பார்த்தேன்னா லோகம் மாறிண்டே இருக்கு. ஒரு காலத்துல இந்த மண்டபம் இல்ல, பிற்காலத்துல வந்தது. ஒரு காலத்துல இந்த தடாகம் இல்ல, பிற்காலத்துல வந்தது. முன்னாடி இருந்த தடாகங்கள்லாம் இப்ப வீடாயிடுச்சு. மெட்ராஸ்ல எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. தடாகம் இல்லாத இடத்துல தடாகம் வந்திருக்கு, இருந்த இடத்துல தடாகம் மாதிரி வீடா போயிடுத்து. அதனால இவ்வளவு சேஞ்சஸும் பகவானுடைய ஷரீரத்துக்கு தான், ஷரீரியான ஆத்மாக்கு கிடையாது. எவன் ஒருவன் தன் ஷரீரத்தில் பரிணாமம் அடைந்து தன்னுடைய ஸ்வரூபத்துல பரிணாமம் அடையலியோ அவனுக்கு துருவாகான்னு பேர். புரிஞ்சுதா? ரெண்டாவது அடி சொல்ல மாட்டேன், ஏன்னா இது ரொம்ப இது சித்தாந்தத்தை புரிய வைக்கிறதுக்கு சொல்றவாளுக்கும் கஷ்டம், கேட்கிறவாளுக்கும் கஷ்டம். துருவாகாங்கிறது one who attains change in his body, which is a judicious concoction of the sentient and the insentient matter, and does not undergo any transformation in the innate characteristics of his swarupam, is referred to as dhruvaha. அதனாலதான் மண்டோதரி வையணம்னு வரா. ஏன்னா ஆத்துக்காரர் ராவணன், அது கொஞ்சம் நம்ம வந்து கட்டிங் ரவி சோடா பாட்டில் பக்கிரி மாதிரி இருந்தாலும் வைஃப் அழுவோம். இந்த சரித்திரங்கள்லாம் பார்த்தாலே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அஷடா இருந்தாலும் புருஷன் ஒவ்வொரு அழணும். அவ என்ன பார்ட்டியா வைக்க முடியும்? ராவணன் போயிட்டார், லெட்ஸ் ஹேவ் அ பார்ட்டின்னு சொல்ல முடியும். அழணும்னு வரா. அழனம்னு ராமரை வெய்யணம்னு வரா. பாவி எங்க ஆத்துக்காரரை கொண்டுட்டியேன்னு ராமரை வெய்யணம்னு வரும்போது 4 ஸ்லோகங்கள் புகழ்ந்துட்டு போயிடுறான். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹ பீதவாசா ஜகத்பதிஹி சாஸ்வதஹ த்ருவஹ. அவளுக்கு தெரியறது பார்த்த உடனே இது துருவன்னு. எப்படி சுவாமி துருவன்னு தெரியறது? துருவன்னா நம்ம கதையில வரக்கூடிய துருவன் இல்ல. சாபத்னிம சுருச்சி சேகன சூலமை நமடனு வீடனு வரு சாட்சி ராமநாமரசி குடு கைலாச சதனுடு சாட்சி மதியு நாரதபராசகஜுகஜோ நகதூரந்தர கன கன ருச்சிர. தெலுங்கு தேசத்துக்கு வந்திருக்கோம். என்ன ஒரு பாக்கியம் தெரியுமோ?
தெலுங்கு பேச தெரியறதோ இல்லையோ, இவாளை விட தெலுங்கு கீர்த்தனை நமக்கு தான் நிறைய தெரியும். என்ன ஒன்னும் அர்த்தம் தெரியறதா இல்லையான்னு தான் கேள்வி. அதுல பண்டூரி தீக்கோல எல்லாரையும் கேட்டு பாருங்க, பண்டூரி தீக்கோலோ தெலுசா அப்படின்னு கேளுங்க. அதனால நம்ம எல்லாம் அப்படியே தெலுங்குல வைதுஷ்ய பூர்த்தி அடைஞ்சவா. அதனால அந்த துருவன் வேற, தட் இஸ் டிஃப்ரெண்ட் துருவா. இந்த துருவன் பெருமாள். எவன் மாறுதல் அடையவில்லையோ அவனுக்கு துருவன்னு பேரு. அப்பேற்பட்ட துருவன். த்ருவாய நமஹ, த்ருவாய நமஹ, த்ருவாய நமஹ. அடுத்தது ரொம்ப அழகான திருநாமம், அக்ராஹ்யஹான்னு பேர். எல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்ப அமர பிரபு விஸ்வகர்மா மனுஸ்வஷ்டா ஸ்தவிஷ்ட ஸ்தவிரோ த்ருவஹ அக்ராஹ்யஹ சாஸ்வத கிருஷ்ணஹ வருது இல்லையா? அக்ராஹ்யஹ, அந்த அக்ராஹ்யன். அக்ராஹ்யனுக்கு அர்த்தம் சொல்றார், மிருதந்தத்வாதிரிவ குலால குவாந்தாதினா அனதிஷ்டேயஹ. அதாவது ஒரு தோசை பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? அரிசி உளுந்து ஓகே, மாவு அரைச்சி. இப்போ ஹேமா மாவு வாங்கிட்டேன்னா டைரக்டா மாவு, இதுக்கு உளுந்தெல்லாம் போட்டு கேள்மாமி எல்லாம் ஹேமா கிடைச்சிடுறது. ஹேமாத்த தாயார் மாவெல்லாம் கிடைச்சிடுச்சு. அதனால தாயார் மாவை கொண்டு வாக்குறோம். ஸோ வி நீட் மாவு. ரெண்டாவது என்ன வேணும்? தோசை கல் வேணும். அதனால ஐயோ எண்ணெய், இப்போ நீங்க டயட்லெஸ் அப்படி இல்லை, ஓகே எண்ணெயோட, வெரி குட் அப்பாடி. ஏன்னா பல பேர் அதுக்கு போயிட்டேன்னா அவ டயட்ல இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டயட்டு தோசை. அதனால துடுப்பு ஃபயர் வேணும். மாமி எல்பிஜி வரைக்கும் போயிட்டா, கிவ் அப் பண்ணிட்டேளா? மோடி சொல்லியிருக்கார் சப்சிடி. அதனால பண்ணியாச்சா? ஆஷா மேடம் பண்ணியாச்சு, வெரி குட், கிவ் இட் அப். சரி, ஓகே. துடுப்பு நீங்க என்ன பாலக்காடுல என்ன சொல்வேள்? ஷட்டுவம். அதான் எல்லாம் ஒன்னேதான், நாம ரூபம் தான் வேற, எல்லாம் ஏகமேவ அத்விதீயம், ஒரே வஸ்து தான். வெள்ளம், வெள்ளம்னா தண்ணீர்னு மலையாளத்துல பேரு. நமக்கான வெள்ளம் வேண்டாம். ஐயோ வெள்ளம் போறோம் தீர்த்தம், ஏன்னா வெள்ளம்னா ஃப்ளட்னு அர்த்தம். சோ வெள்ளம், மலையாள வெள்ளம் இருந்தா போறோம், தமிழ் வெள்ளம் வேண்டாம். ஆனா ரொம்ப தமிழ் தெரியாத வாழ்க்கை இல்லம் வராது, இட்டம் வராது, வாழ்க்கை கொள்கை 70. அதனால அது வெள்ளம். அந்த வெள்ளமும் வேண்டாம், சர்க்கரை. அதனால வெள்ளமும் வேண்டாம், வெள்ளமும் வேண்டாம், மலையாள வெள்ளம் மட்டும் வேணும். அதனால இது தெலுங்கு காது வேண்டாம், தமிழ் காது வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்போ தோசை வாக்குறதுக்கு 3 உறுப்புகள் வச்சுக்கோங்களேன். ஒண்ணு, ஒரு வஸ்து தோசை உருவாகணும்னா தோசைக்கு காரணமா இருக்கக்கூடிய மாவு. அந்த தோசை பண்றதுக்கான சாமகிரிகள் அதுலதான் இந்த 2-3 அடங்கிடுது. நெருப்பு, கல்லு, துடுப்பு, எண்ணெய், இதெல்லாம். 3வது ஒண்ணு வேணும், பண்றதுக்கு ஆளு. அது ரொம்ப முக்கியமாச்சே. மாவு இருக்கு, இது பண்ண, பல பேர் கேட்பா என்ன எல்லாம் இருக்கு, யார் பண்ணுவா, நீ தானே போய் பண்ணணும் அப்படி. அதனால 3வது ஒரு ஆள் தேவை, the maker. அதனால we need 3 things: material cost, instrumental cost, accessory cost. இதுதான் வேதாந்தம். இது இப்ப நீங்க வேதாந்தம் கத்துருக்கீங்க என்ன, இப்ப சாதாரண விஷயம் இல்ல. சககாரி காரணம், நிமித்த காரணம், இதெல்லாம் எங்களுக்கு ஸ்ரீபாஷ்யத்துல 3-4 வருஷம் இதையே தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. இப்ப நான் உங்களுக்கு சுருக்கமா 1 மினிட்ல சொல்லி முடிச்சு விட்டேன் தோசையை வச்சு. அதனால இப்ப லோகத்தை சிருஷ்டிக்கணும்னா பகவானுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை. ரா மெட்டீரியல்ஸ் தயார், ஒரு பினிஷ்ட் ப்ராடக்ட் ஆக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. 3வது தான் தேவை. ஏன்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டு ஃபைனல் ப்ராடக்ட் பண்றதுக்கு தான் தேவை. இப்போ பெருமாள் தான் பண்ற, அதுல டவுட் இல்லை. இந்த மெட்டீரியல்ஸ் எது? அதுவும் அவரே தான். he gives. அப்புறம் வேற he gives. அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் யாராவது இருக்கா? பஞ்சபூதங்கள், அப்புறம் சூரியன், அப்புறம் என்னது சொல்லுங்க? பூமி. இப்ப பஞ்சபூதங்கள் ஒன்னொன்னா, இப்போ அது அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப பஞ்சபூதங்கள்னு சொன்னதுனால அடுத்தது ஒன்னொன்னா. அப்புறம் நான் கேட்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப சூரியனை உருவாக்குறதுக்கு எது தேவை? அப்ப மெட்டீரியல் என்ன? ஏன் சுவாமி இது எங்கேயாவது, ஏன் சுவாமி இப்ப தோசை மாவு வச்சுட்டு நான் தோசை உருவாக்கணும், எப்படி ஆகும்? அதுவே தோசை மாவாய்க்கும் சொல்ல முடியுமா?
அதுவும் அதுவும் பகவான் தான் பண்றாருன்னா எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் கேட்கறது புரியுறதா? இப்போ ஜென்ரல் ரூல்ல we need தோசை மாவு to make தோசை, and there should be one person to use that தோசை மாவு to make that தோசை. ஆனா இப்ப பெருமாள் லோகத்தை சிருஷ்டிக்கிறார்னா மெட்டீரியல்ஸ் தேவை. மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து வரும்? அவனுக்குள்ளேயே யார் இருக்கா? அவரேதான். அது எப்படி புரிஞ்சுப்போம்? என்ன இப்ப நீங்க உங்க பேரன் பேத்திக்கிட்ட நீங்க சிம்பிளா இப்படி யோசிச்சு பாருங்க. என்கிட்ட நீங்க பேசுறத விட்டுருங்க. இப்போ உங்க பேரன் இருக்கான், பேரனுக்கு நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது கேட்கும், பாட்டி, ஹவு பாட்டி, we need dosa mavu to make dosai, but you're telling for raw materials for God. Bhagavan himself is raw material. How? கேக்குமா இல்லையா? இப்போ உங்க பேரன் ரோஹித்துக்கு உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன், ரோஹித் கம் ஹியர்னு சொல்லிட்டு இருக்கேன். ரோஹித் என்ன புரிஞ்சுக்கும்? அது கேட்கும் இல்லையா? அப்ப என்கிட்ட நீங்க நோ ஐ ஹவ் ஹர்ட் இப்படிலாம் கேட்கப்படாது. என்ன கேள்வி ஏதோ பாட்டி சொல்றான்னா கேட்டுன்னு போ, அவ்வளவுதான். அது ஓகே மாமி, அவன் விஷ்ணு, அது ஓகே. ரா மெட்டீரியல்ஸ் கான்செப்ட் பாருங்க. சுவாமி வேதாந்தத்துக்கு போயிட்டார். ஸ்பைடர், சிலந்தி பூச்சி பார்த்தேன்னா அது வெப் கட்டும். கூடு வெப் தானே, ஸ்பைடர் வெப். ஸ்பைடர் மேன்லாம் உங்க பேரை சிடி போட்டு பார்க்கறது. ஸ்பைடர் மேன், ஸ்பைடர் வெப் கட்டுறது. வெப்புக்கு ரா மெட்டீரியல் எங்க? அது உடம்புல இருந்து எச்ச. அதனால the material is also generated by the. இப்ப நம்ம வீடு அப்படி இல்லையே. இப்ப நீங்க எப்படி கட்டிருக்கீங்கன்னா, என்கிட்ட இருந்தே இந்த செங்கல் எல்லாம் வந்தது சுவாமின்னு சொல்ல முடியாது. எங்க இருந்தோ போய் செங்கலை வாங்கி வீடு கட்ட வேண்டியதா இருக்கு. ஆனா சிலந்தி அப்படி இல்லை. நான் தான் உபநிஷத்துல எடுக்கிறார், ஒரு பூச்சி எப்படி தன்கிட்டேந்தே வஸ்துவை தயார் பண்ணி கட்டி வேண்டாம் நினைச்சுடுத்தான சிலந்தி பூச்சி மறுபடியும் முழுங்கிடும் அத அந்த வெப்ப. அதே மாதிரி பெருமாள் வந்து தனக்குள்ளேந்தே லோகத்தை சிருஷ்டி பண்ணி தனக்குள்ளேயே மூடிக்கிறார். அதனால அவர் தான் மெட்டீரியல் காஸ், அவர் தான் இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ், அவர் தான் ஆக்சசரி காஸ், அவர் தான் சககாரி காரணம், அவர் தான் நிமித்த காரணம். எல்லாமே அவர் தான். அந்த எல்லாமே அவராக இருக்கிறபடியால் அவருக்கு ஒரு பாட் பண்றதுக்கு பாட்டர் வேணுங்கிற மாதிரி மெட்டீரியல் தேவை இல்லை. ஒரு துணி நெய்யறவனுக்கு நூல் வேணுங்கிறாப்புல அவருக்கு நூல் தேவையில்லை. ஏன்னா நூலும் அவரே, அந்த நூலிலிருந்து வரக்கூடிய யந்திரமும் அவரே, யந்திரமும் நூலும் தயாரிக்கக்கூடிய வஸ்திரமும் அவரே, அந்த வஸ்திரத்தை உருவாக்கிய வரும் அவரே. எல்லாமே அவர், எல்லாமே அவரானபடியால் அக்ராஹ்யஹான்னு பேர் அவருக்கு. இந்த அக்ராஹ்யஹாக்கு அர்த்தம் சொல்றார். இப்ப பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். மிருதந்த்வாதீர் இவ குலால. குலாலன்னா யாரு? பாட்டருக்கு குலாலன்னு பேர். குலால குவிந்தாதினா. குவிந்தி அப்படின்னா யாரு? புடவை நெய்யறவருக்கு குவிந்தின்னு பேரு சான்ஸ்கிரிட்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. குலாலன்னா பாட்டர், குவிந்தினா நெய்யறவன். அதனால குவிந்தாதினா அனதிஷ்டேயா. அதிஷ்டேயம்னா யூ நீட் a substratum. அனதிஷ்டேயாக்கு அக்ராஹ்யன்னு பேர். அக்ராஹ்யத்தன்னா வேற, நன்னா பாத்துங்க. அக்ராஹ்யன்னா இவரா? அக்ரஹ்யதன் அப்படின்னு குரத்தாழ்வான் எடுக்கிறார். எவன் ஒருவன் பிராமணனால் கொல்லப்பட்டவனோ அவனுக்கு அக்ரஹ்யதன்னு பேர். ராமாயணத்துல ராவணனால் கொல்லப்பட்டவன் யாரு? ஜட்டாயு. அதனால்தான் பிராமணனால் கொல்லப்பட்டவனுக்கு மோட்சம் கிடையாதுன்னு மனு தர்ம சாஸ்திரம். அதனால்தான் ஜட்டாயுக்கு அக்ரஹ்யதன்னு பேரு. ஆனா ராமர் மோட்சம் கொடுத்தார். ஏன்னா the rule maker can be the rule breaker. அவ்வளவுதான். அதனால ஏன் சுவாமி we will not let the GST pass, நீங்க வந்து கவர்மெண்ட்ல இருக்கும்போது எங்களை பாஸ் பண்ணாம விட்டல, இப்ப மட்டும் எப்படி விடுறேன்? because now I am the rule maker. the rule maker can be the rule breaker. அதனால அக்ராஹ்யதன்னு பேர் பெருமாளுக்கு. அக்ராஹ்யஹ. அதனால அக்ராஹாய நமஹ. க்ஷமிக்கணும், அக்ராஹ்யாய நமஹ. அக்ராஹ்யாய நமஹ. அக்ராஹ்யாய நமஹ. அடுத்தது பெருமாள் ரொம்ப ஆச்சரியமான பேர். இது உங்க பேரனுக்கு வைக்கலாம். சாஸ்வத் அப்படின்னு பேர் இருக்கிறா பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான பேரு சஹஸ்ரநாமத்திற்கு. சாஸ்வத். அதே மாதிரி அக்ராஹ்யன், அது கொஞ்சம் கஷ்டம்தான். அவனுக்கு இல்ல, அந்த குழந்தைக்கு இல்ல, டீச்சருக்கு தினமும் அட்டெண்டன்ஸ்ல கூப்பிடணும்னு எப்படி கூப்பிடுவோம். அதனால த்ருவ் அப்படின்னு பேரு. இங்க த்ருவ் அப்படின்னு வைக்கலாம். ஸ்டைலா இருக்கு பாருங்க. ஸ்தவிர்.
அப்படின்னு பேருங்க. அடுத்துக்கு முன்னாடி ஸ்தவீர், அது கூட நல்லா இருக்கு. வீர் அப்படின்னு பேருங்க. எல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, சஹஸ்ரநாமத்திலேயும் பேர் வச்சா நல்லா இருக்குமே, தேடி கண்டுபிடிச்சி எங்கெங்கேந்தோ யாருக்கும் பிடிக்காத பேரு, புரியாத பேரு, தெரியாத பேரெல்லாம் வைக்கிறதுக்கு சஹஸ்ரநாமத்திலேருந்து வச்சா சொல்லும் போது பேரை கூப்பிடும் போதாவது சஹஸ்ரநாமம் சொல்ல ஒரு பலன் கிடைக்கும் பாருங்க. அதெல்லாம் சாஸ்வத். சாஸ்வத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். அனவரத ஜகத் வியாபார பிரவாகத்வேன நித்யஹா. அதாவது எடுக்கிறார் பெருமாள். பெருமாள் வந்து இந்த ஜகத்தை சிருஷ்டித்து காத்து அழிக்கும் காரியங்கள் செய்த போதிலும், மூணுத்தையுமே அவர் தான் பண்றார். இந்த ஒருத்தர் ஒரு டிபார்ட்மெண்ட், இன்னொருத்தர் ஒரு டிபார்ட்மெண்ட், இதை நம்ம பிரிச்சு 3 மினிஸ்ட்ரியா கொடுத்து அவரை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரின்னு போட்டு அப்படிலாம் கிடையாது. எல்லாமே பண்றது இவர் தான். பண்ண போதிலும் ஓய்வு எடுக்காதவர். ஓய்வுன்னா தெரியுமா? ரெஸ்ட். இப்ப நம்ம பாருங்க, ஒரு யாத்திரைன்னு வந்து கொடுத்தானே நாங்க பிளான் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்னு ஒரு வார்த்தையை போட்டுருவோம். அந்த ரெஸ்ட்டை சுத்தி தான் நாங்க கோவில் எல்லாமே போடுவோம். முன்னாடி ஒரு கோவில் ரெஸ்ட், அப்புறம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ நீங்க பாருங்க, இப்ப நீங்க எல்லாம் உபன்யாசம் கேட்டுகள் ஒரு வேலையும் இல்லை. ஆனா இப்ப நான் இன்னும் 20 நிமிஷத்துல முடிக்கும் போது எல்லாரும் படுற அவஸ்தையை நீங்க பார்க்கணும். அம்மா அப்பா என்னமோ 4-5 பேர் அடிச்சு போட்டாப்புல இருக்கும் உபன்யாசம் கேட்கறதே. அதனால இந்த ரெஸ்ட் எடுக்கிறதே, ரெஸ்ட் எடுத்ததுக்கு நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு போய் நம்ம பஸ்ல உட்காந்துடலாம் இல்லையா? அப்புறம் நம்ம வெறும் ரெஸ்ட் தான். 230 கிலோமீட்டரும் ரெஸ்டே தான் எடுத்துன்னு போனோம். அதனால வேற வழியே கிடையாது. அதனால அந்த ரெஸ்ட் எடுத்ததுக்கு ரெஸ்ட்ங்கிற மாதிரி பகவான் இல்லை. இப்ப பகவான் வந்து உலகத்தை படைச்சிருக்கேன் ரெஸ்ட் அப்படின்னு எடுக்குதுல, ஓய்வு இல்லாம. அதான் சொல்லலே, மோடி ஆபீஸ்க்கு வந்து he has not taken one day off அப்படிங்கிற. பெருமாள் இப்படி லோகத்தை சதுர்யுகமா சிருஷ்டிச்சுட்டு இருக்காரே, ஒரு டே ஆஃப் இல்ல அவருக்கு. கேஷுவல் லீவும் இல்ல, சிக் லீவும் இல்ல, பெய்டு லீவும் இல்ல. இப்ப இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, மகாலட்சுமிக்கு டைம் ஒதுக்குவாரா இல்லையா? இல்லையா? அதனால்தான் அவர் என்ன பண்ணிடுறார், என்டர்டெயின்மெண்ட்டையும் ஒர்க்கையும் கம்பைன் பண்ணிடுறார். அவரோட வேலை ராமரா பிறக்கிறது, கூடவே சீதையும் கூட்டின்னு வந்து என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஆஃபீஸ்க்கு கூட்டின்னு போறவர் எனக்கு தனியா லீவ் எடுக்க முடியாது, வைஃபையும் வரட்டும் சொல்லிவிட்டா எப்படி? அந்த மாதிரி பெருமாளும் சேர்ந்து ராமனா ஒர்க்குக்கு தான் வந்திருக்கார். அவர் ராவண நிரசனத்துக்கு தான். ஒர்க்குக்கு வந்த இடத்துலயே நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த வெளிநாடுல மெட்டர்னல், இந்த தாய்மார்கள்லாம் குழந்தையும் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடலாம். அதனால ஒரே இடத்துல தாய்மையையும் பார்த்த மாதிரி இருக்கு, வாயிலையும் பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா அது பாக்குறாளா இல்லையாங்கிறது ரெண்டாவது கேள்வி. ஏன்னா இது பக்கத்துல ஒண்ணு கிஷ்கிந்தா காண்டது தானே எங்க வேலையை பார்க்க. ஆனா பெருமாள் அப்படி இல்லை. பெருமாள் மகாலட்சுமியோடு வரும்போது he combines his work and LTA பேங்க்ல எல்லாம் கொடுப்பா. கரெக்டா? LTA தானே? LFCயா? LTA LFC ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கிறார். அந்த டிராவல்னு வரும்போது ஒர்க்குக்காக வந்து என்டர்டெயின்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணிக்கிறார். அதனால ஓய்வு எடுக்காதவர். அதனால உங்க பேரன் வந்து எப்ப பார்த்தாலும் உழைச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா சாஸ்வத் அப்படின்னு பேருவீங்க. அதனால சாஸ்வதாய நமஹ, சாஸ்வதாய நமஹ, சாஸ்வதாய நமஹ. இப்ப நான் சொன்ன அர்த்தம் புரிஞ்சுதா? எல்லா வேலைகளையும் பண்ணும்போது கூட பகவான் வந்து ரெஸ்ட் எடுக்காதவர். இப்ப நான் அந்த சம்ஸ்கிருத வாக்கியம் படிக்கிறேன், உங்களுக்கு அர்த்தம் புரியணும். அந்த வார்த்தையை படிக்கிறேன். அனவரத. பொதுவா நம்ம யாராவது கண்டினியூஸா பண்ணாலே அனவரதமும் சிந்தனம் பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்லுவோம் பாருங்க. அனவரத ஜகத் வியாபார. வியாபாரம்னா பிசினஸ் கிடையாது. நம்ம வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காருன்னா சம்ஸ்கிருத வியாபாரம்னா பிசினஸ் கிடையாது. வியாபாரம்னா வேலைன்னு அர்த்தம். என்ன அதுதானே இங்கிலீஷ்ல பிசினஸ் சொல்றோம். ஏன்னா நம்ம பொதுவா பிசினஸ்க்கு ரொம்ப எக்கனாமிக் கனோட்டேஷன் கொடுத்துருவோம். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உன் வேலையை பாரு, ரொம்ப எக்கானமிக் கனோட்டேஷன். வேலையை பார்க்கற ஜகத் வியாபாரங்கிறது அதுக்குள்ள லோகத்தின் சிருஷ்டி, காத்தல், அழித்தல் எல்லாம் அடங்கியிருக்கு. பிரவாகத்வேன நித்யஹா. நித்யஹானா எட்டர்னல். அதனால உங்க பேத்திக்கு நித்யா அப்படின்னு பேர் வைக்கலாம். ஏன்னா இவர் நித்யர்னா மகாலட்சுமி நித்யா அப்படின்னு பேர். அடுத்தது கிருஷ்ணஹா. இன்னும் 3 திருநாமங்கள் இருக்கு. 3ல ஏற்கனவே ஒண்ணு சொல்லிவிட்டேன். ஆனாலும் 58வது திருநாமம் கிருஷ்ணஹா. கிருஷ்ணஹாக்கு ஒரு அர்த்தம் கருப்புன்னு அர்த்தம். மகாபாரதத்துக்கு பெருமை என்னன்னா, மகாபாரதத்துக்கு கதாநாயகன் யாரு? கிருஷ்ணர். கதாநாயகி
பாருங்க, திரௌபதி. ரெண்டு பேருக்கும் சம்பந்தமே இல்லை பார்த்தீங்களா? பொதுவா ராமாயணத்து கதாநாயகன் ராமன்னா கதாநாயகி சீதை. இங்க வெவ்வேறு கப்புள்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறோம். கதாநாயகன் கிருஷ்ணன். ஏன்னா யுதிஷ்டர் எல்லாம் கதாநாயகன் சொல்ல முடியாது, அவர் சூதெல்லாம் அழிவிட்டு தோத்துட்டார், அதனால அவர்லாம் கதாநாயகன் கிடையாது. கதாநாயகி ருக்மிணி. ருக்மிணின்னு சொல்ல முடியாது, ருக்மிணியுடைய ரோல் ரொம்ப கிடையாது மகாபாரதத்துல. ஏதோ ஒரு இடத்துல பீஷ்மர் நம்ம கிருஷ்ணர் தாயம் ஆடும்போது ருக்மிணி ஒரு கேள்வி கேட்கிறாப்புல ஒரு ஸ்லோகம், அவ்வளவுதான். ஏன்னா கதாநாயகி திரௌபதி. கேட்டலிஸ்ட் யாரு? கேட்டலிஸ்ட்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல இட் வில் நாட் பார்ட்டிசிபேட் இன் த ரியாக்ஷன் பட் வில் என்ஹான்ஸ் த ப்ராசஸ். சகுனியா? ஐயோ ரொம்ப நெகட்டிவா கொண்டு வந்துட்டே. டூ மச் ரெட் ஆன் த வால். அர்ஜுனன். அர்ஜுனன் கேட்டலிஸ்ட்னா ஹி வாஸ் இன்வால்வ்ட் ஆச்சே, அவன் தான் யுத்தத்துல இன்வால்வ் பண்ணிட்டானே. கேட்டலிஸ்ட் இன்வால்வ் பண்ணிக்காது. சஞ்சய். சஞ்சய் அது தூர்தர்ஷன் சேனல். அவர் எங்கேயோ நடக்கிறத இங்க பார்த்து சொன்னார். அவர் டெலிகாஸ்ட் கேமரா. திருத்ராஷ்டனா அது ஒரு அஷடு, அது என்ன கேட்டலிஸ்ட்? அதுதான் ஸ்லோ பண்ணி கொடுத்து ரியாக்ஷனை. கிருஷ்ணரே தான் கேட்டலிஸ்ட். இது நிமித்த காரணமும் அவர் தான், சககாரி காரணம் தான். பீஷ்மர் அவர் ஹி இன்வால்வ்ட் ஹிம்செல்ஃப். அவர் என்ன பண்ணிட்டார்? யுத்தத்துல சண்டை போட்டார். விதுரன் ஹி இன்வால்வ்ட். எங்க தெரியுமா? இந்த லாக்ஷா கிரகத்திலேருந்து பாதுகாக்கணும் இல்லையா? லாக்ஷா கிரகம்னா ஒரு இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸை வச்சு ஒரு வீடு கட்டுறா. அப்போ குழியெல்லாம் தோண்டி ஹெல்ப் பண்ணவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நம்ம இப்போ கிஷோர் மாதிரி பீகார்ல இருக்கார் பாருங்க, கிஷோர் மாதிரி இருக்கக்கூடியவர் அவர் விதுரன். ஸோ ஹி இன்வால்வ். அவர் ரூபா வாங்கியிருக்கார் சேலரி. வெரி குட். பாருங்க, டக்குன்னு சுவாமி கண்டுபிடிச்சிட்டார். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரார். அதனால வேதவியாசர் கிருஷ்ணத்வைபாயனர் தான் கேட்டலிஸ்ட். இன்வால்வே பண்ணிக்காம ஓட்டினவர். அதனால அவர் பேர் என்ன தெரியுமோ? கிருஷ்ணத்வைபாயனர்னு பேர். அவர் ஒரு கருப்பன். கிருஷ்ணர் ஒரு கருப்பன், திரௌபதி ஒரு கருப்பி, அதே மாதிரி கிருஷ்ணத்வைபாயனர் ஒரு கருப்பன். 3 கருப்பர்கள் சேர்ந்து உருவாக்கின மகாபாரதத்தை இன்னைக்கும் கொண்டாடுறோம். அதனாலதான் இந்த யூஎஸ்ல எல்லாம் நாங்கள் இன்று கருப்பர்களை ஆதரிக்கிறோம் சொன்னா தப்பு. நம்ம தான் முதல்ல கருப்பர்களை ஆதரிச்சோம். அதனால அப்பேற்பட்ட கிருஷ்ணர் கருப்பு. ஆனா இங்க வரக்கூடிய கிருஷ்ணஹாக்கு கருப்புன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்குதான் சொல்ல வந்தேன். இவ்வளவும் சொன்னதுக்கு காரணம் என்ன? அது இல்லைங்கிறதுக்கு. நாட் தட் சொன்னாலே அது பெரிய. இப்போ கேட்ல எல்லாம் நாங்க ஆன்சர் பண்ணுவோம் கொஸ்டின்ஸ். எப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்தா எது கரெக்டான ஆப்ஷன் சொல்றது முதல் வழி. ரெண்டாவது எதெல்லாம் ஆன்சர் இல்லையோ அதெல்லாம் ராங் போட்டுவிட்டு இதுதான் இருக்கும். இதுக்கு ஆன்சர் பை ரிஜெக்ஷன் மெத்தட்னு பேர். அதனால கருப்பன்னா கிருஷ்ணர், ஆனா இங்க வரக்கூடிய கிருஷ்ணர் கருப்பன் இல்ல. என்ன சுவாமி அப்படின்னா இது கிருஷ்ணர்னா ஏவம் வித லீலாரசேன நிதாந்த நிவృத்தா. எவ்வளவு அழகா எடுக்கிறார் பட்டர். ஒரு கான்டெக்ஸ்ட். அதுதான் வைஷ்ணவ சம்பிரதாயம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தோட யூஎஸ்பி என்னன்னா, ஒரு கிரந்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கணும். இப்ப இவ்வளவு வாட்டி நம்ம பார்த்துட்டு வந்தது என்ன? மனுஹு, ஸ்தவிஷ்டஹா, த்வஷ்டா, உலகத்தை படைக்கிறவர், அவர் தான் காப்பவர், அவர் தான் அழிக்கிறவர். இதெல்லாம் பண்ணும்போது டயர்ட் அடையாதவர், இதெல்லாம் பண்றதால ஓய்வெடுக்காதவர், இதெல்லாம் பண்ணும்போது சந்தோஷம் அடைபவர். ஒரு கான்டெக்ட்ல பார்த்துன்னு வரோம் இல்லையா? அதனால உலகத்தை படைச்சுட்டு ஓய்வெடுக்காமல் எவன் ஒருவன் மகிழ்ந்து இருக்கானோ, the one who is happy of what he has done. எவ்வளவு பேர் வேலைக்கு போவா, 10 வருஷம் ஆயிடுத்தா, ஐயோ 10 வருஷம் ஒரே கம்பெனியில ஓட்டின்னு இருக்கேன் சொல்றா பாருங்க துக்கத்தோட. அப்படின்னா அவ பண்ற வேலை அவளுக்கே பிடிக்கல. பல பேர் தெளிக பண்ணி போடுவா. எப்பவுமே அடியனுக்கு ஒரு வழக்கம், நன்னா இருக்குன்னு தான் சொல்லுவேன். எப்படி இருக்குன்னு கேட்பா, நன்னா இருக்கு, நன்னா இல்ல அப்படின்பா. அதனால நம்ம பண்ற தெளிக முதல்ல நமக்கு பிடிக்கணுமே. அதனால பெருமாள் பண்ற ஜகத் வியாபாரம் பெருமாளுக்கு பிடிச்சிருக்கு. அதனால எவன் ஒருவன் தான் செய்த சிருஷ்டியை கண்டு மகிழ்ந்து இருக்கின்றானோ அவனுக்கு கிருஷ்ணான்னு பேர். அதனால கிருஷ்ணன்னா ஹாப்பி மேன் அப்படின்னு அர்த்தம். அதனால கருப்பாளுக்கு தான் கிருஷ்ணன் பேர் வைக்கணுங்கிறது இல்லை. ஹாப்பியா யார் சிரிச்சுட்டே இருக்காளோ அவளுக்கு கூட கிருஷ்ணன் பேர் வைக்கலாம். அதனால ஏவம் வித லீலாரசேன நிதாந்த நிவృத்தா. சோ உங்க பேரனுக்கு கிருஷ்ணன் பேர் வச்சா, சுவாமி அவன் வெள்ளையா இருக்கானே கிருஷ்ணன் பேர் வைக்கலாமா? ஹாப்பியா இருக்கான்னு வச்சு. ஹாப்பினாலும் கிருஷ்ணர் தான். அதனால ஏன் கருப்பா இருந்த கிருஷ்ணர் எல்லாருக்கும் ஹாப்பினஸ் தான் கொடுத்தார். அதனால இந்த ஹாப்பினஸும் கிருஷ்ணா. கிருஷ்ணாய நமஹ. ரொம்ப முக்கியமான நாமம். ஏன் நான் இது சொல்றேன்னா, தொண்டரடிப்பொடியாழ்வார் திருமாலைங்கிற பிரபந்தத்துல சொல்றார். ரொம்ப முக்கியமான பாசுரம் கேளுங்கோ. இதெல்லாம் நீங்க அடிக்கடி உபன்யாசத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது.
நமனும் முத்கலனும் பேச நரகே நின்னார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம். இவ்வளவு அழகான வார்த்தை எடுத்திருக்கார் ஆழ்வார். நமனும் முத்கலனும் பேச. நேற்றைய உபன்யாசத்துலதான், நேத்தோ முந்தா நேத்தோ, அது ஒரு ஆரேபுரத்துல, சாரி, நமன் நமஹானா என்ன, மமனா என்ன, ந மமனா என்ன இல்ல, நமமோட ஷார்ட் ஃபார்ம் தான் நமஹா. என்னுடையதல்ல, இந்த இந்த ஹவிஸ் கிருஷ்ணருடையது, என்னுடையது அல்ல. கிருஷ்ணாய நமஹா, கிருஷ்ணருடையது. கிருஷ்ணாய நமஹா, என்னுடையதல்ல அப்படின்னு சொல்லிட்டு விடுறோம். இந்த நமஹாக்கு அர்த்தம் தெரியுறதா? நமம என்னுடையதல்ல, கிருஷ்ணருது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விடுறோம். முத்கலன்னு தருந்திருக்கோம். அத பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார். பாப பிரசுரனா இருந்த முத்கலன். பாவத்துக்கு வடிவு கொடுத்து ஒரு பேர் வச்சா முத்கலன்னு வச்சுள்ளாமா. அவ்வளவு பாவம் பண்ணவன், நமக்கெல்லாம் போட்டியா இருந்தவன் அவன் முத்கலன். அவன் போன உடனே நரகத்துக்கு போயிடுறான். நரகத்துல யமதேவன் இருக்கார். யமன் காவலாளிகளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறார். முத்கலன் எதுக்குடா இங்க கூட்டுன்னு வந்தேள்? அவ சொல்றா, இவன் ரொம்ப பாவம் பண்ணிருக்கான் சுவாமி, அதனால கூட்டுன்னு வந்திருக்கோம். ஐயோ, பாவம் பண்ணலடா, ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கான், அமிச்சிரு. முத்கலனுக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்ம அப்படிலாம் ஒரு தெரியாம விடுங்க. தெரிஞ்சே ஒரு நல்ல காரியம் பண்ணதில்ல. இது என்னது, இது ஒரு நல்ல காரியம்னா, ஒரு நாள் அவ அம்மாவுக்கு காரியாதிகள்லாம் பண்ணும்போது திலதேனு, திலனா தெரியறதா? எள்ளு. தில் தேல் அப்படிமா, தில்கா தேல், தில்னா எள்ளு. எள்ளுல ஒரு தேனு, தேனுனா பசு, நிஜம் பசு கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ எள்ளுல ஒரு பிடி பிடிச்சுட்டோ அதை கொடுக்கணும்னு சாஸ்திரம். திலதேனுவை தானம் பண்ணானாம். தானம் பண்ணும்போது அந்த பாத்தியார் பக்கத்துல பூதேரி சுவாமி, பாம்பே பூதேரி சுவாமி இருந்திருக்கார். அவர் சொல்லியிருக்கார், கிருஷ்ணாயன்னு சொல்லிட்டு கொடு முத்கலா. கிருஷ்ணாயவா, சரி கிருஷ்ணாய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் டைமா கிருஷ்ணாய சொல்லியிருக்கான். அதனால இன்னைக்கு யமன் பட்டர்களை போட்டு அடிக்கிறான். நீ எப்படி இவனை கூட்டுன்னு வந்த? வாழ்க்கையிலே ஒரு வாட்டி கிருஷ்ணாயன்னு சொல்லிட்டான் நீனு ஆயிடுத்தா. இப்போ நமனை பார்த்து இந்த முத்கலன் கேட்கிறான், கிருஷ்ணாயனா அவ்வளவு விசேஷமா? கிருஷ்ணாயனா அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கிறான். இதை நீ ஸ்ரீகூர்மத்துல போய் 58வது நாமாக்கு துஷ்யந்த் ஸ்ரீதர் உபன்யாசம் பண்ணும்போது கேட்டுக்கோன்னு யமன் அனுப்பிச்சுட்டார். அதனாலதான் இந்த கிருஷ்ணாயக்கு அர்த்தம் சொன்னேன். சொன்ன உடனே என்ன ஆயிடுத்தான், இப்போ அவர் அர்த்தம் சொல்றாரா யமன்? சரி, ஐ ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்றாரா. நரகத்துல சில சின்னங்கள்லாம் இருக்கும். நரகத்துக்குன்னு சில சின்னங்கள் பெருக்காம வச்சிருப்பா, சுத்தம் பண்ணாம வச்சிருப்பா, அலங்கோலமா வச்சிருப்பா. அதனால்தான் ஒரு வீடுங்கிறது சுத்தமா இருந்தாதான் அது சொர்க்கம், அழுக்கா இருந்தா நரகம். அதனால இப்படி எல்லாம் வச்சிருக்கா. திடீர்னு யமன் இந்த கிருஷ்ணாயங்கிற நாமத்துக்கு அர்த்தம் சொல்றாரா. திரும்பி பார்த்தா வீடு ஃபுல்லா ஏஷியன் பெயிண்ட்ஸா இருக்கு. ஃப்ளோரிங்ல விட்ரிஃபைடா மாறிடுச்சு. ஊஞ்சல் எல்லாம் போட்டு, சோஃபா எல்லாம் போட்டு, ஃபேன் எல்லாம் போட்டு, உஷா ஃபேன் எல்லாம் போட்டு, காத்தெல்லாம் இப்படி கரெக்டா வருது. கர்டன் எல்லாம் பிரமாதமா இருக்கு. என்னன்னு பார்த்தா நரகமே ஸ்வர்க்கம் ஆயிடுது. இது அப்படியே ஆழ்வார் சொல்ற. நன்னா தமிழ கவனிங்க. நமனும், நமன்னா யாரு? யமன். நமனும் முத்கலனும் பேச, ரெண்டு பேரும் பேசினா. நரகே நின்னார்கள் கேட்க, நரகத்துல இருக்கவாள்லாம் அதை கேட்டா. நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி, நரகமே ஸ்வர்க்கமாயிடுத்து இந்த நாம பிரபாவம் கேட்டதால். அப்படின்னா இந்த கிருஷ்ணாயக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. அதனால அப்பேற்பட்ட கிருஷ்ணாய, கிருஷ்ணாய நமஹா, கிருஷ்ணாய நமஹா, கிருஷ்ணாய நமஹா. அடுத்த திருநாமத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன், ஞாபகம் இருக்கா? லோஹிதாக்ஷா, சிவந்த கண்களை உடையவன், சந்தோஷத்தில். அதனால இப்போ இந்த கிருஷ்ணாயால என்ன சொன்னோம்? சந்தோஷப்படுறார். சந்தோஷப்பட்டா என்ன ஆயிடும்? கண்கள் சிவந்துரும். அதனால பட்டர் அழகா எடுத்துட்டு போறார். கிருஷ்ணாயனா சந்தோஷப்படுபவன், சந்தோஷப்பட்டு கண்கள் சிவந்து விட்டால் லோஹிதாக்ஷன். அதனால லோஹிதாக்ஷாய நமஹா, லோஹிதாக்ஷாய நமஹா, லோஹிதாக்ஷாய நமஹா.
இப்ப கடைசி நாமம் இன்றைய நாமம் 60வது திருநாமம். நேற்று 46லேருந்து ஆரம்பிச்சோம், இன்னைக்கு 60வது நாமம். 15 நாமாக்கள் முடிச்சுட்டோம். இதெல்லாம் நீங்க ஆத்துல போய் ஒரு ரிக்வெஸ்ட், உங்ககிட்ட ரொம்ப பர்சனலா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் எல்லாம் யூடியூப்ல போட்டோன்னா போய் கேளுங்க. ஏன்னா இங்க கேட்டது மட்டும் ஞாபகம் இருக்காது, இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, இருந்ததான பெரிய விஷயம். ஆனா இருக்காதுங்கிறது தான் சாஸ்வதமான துருவமான கிருஷ்ணமான சத்தியம். நிச்சயமா ஞாபகம் இருக்காது. அதனால நீங்க போய் கேட்டாதான், மறுபடியும் மறுபடியும் கேட்டாதான் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தது ஞாபகம் இருக்கும். பல பேர் என்ன ஆயிடும், ஒரு 10 கோவில ஒன்னா பார்த்தா எல்லா கோவிலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதனால இந்த கோவில்ல இந்த தூணை பார்க்கும்போது, இந்த தூணெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ரீகூர்மம் ஞாபகத்துக்கு வரணும். இதெல்லாம் பாருங்க, இங்க இந்த 2 தூண்ல இந்த சிங்கமோட மூஞ்சி எல்லாம் போட்டிருக்கா. இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆர்கிடெக்சருக்குன்னு இதெல்லாம் பொருந்தின விஷயம். பல்லவர்கள் தான் தமிழ்நாட்டுல சிங்கத்தை பில்லர்ஸ்ல போடுவா. நீங்க இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோவிலோ வைகுண்டநாதர் கோவிலுக்கோ போனேன்னா யூ கேன் see the lions in the pillars. இதே சோழாள் அவ்வளவா போட மாட்டா. இதெல்லாம் ஒரு ஆர்கிடெக்சர், ஆர்கியாலஜி ஆர்கிடெக்சர்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவா அதை ரசிப்பா. அதனால இன்றைய கடைசி நாமம் பிரதர்தனஹா அப்படின்னு பேரு. தோசை மாவு இருக்கு, மறுபடியும் தோசைக்கு வந்துட்டேன். தோசை தான் நமக்கு இன்னைக்கு ஃபுல்லா உபன்யாசத்துல. அதனால தோசை, அந்த தோசை மாவை வச்சு செட்டியில வாக்குறோம். வாத்த உடனே துடுப்பால் எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்றேன், தோசை திருப்பி போடுங்க. அடுத்தது சாப்பிட்டுருவோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது ஆப்பம்னு வச்சுக்கோங்க, திருப்பி போட மாட்டேன். அப்போ சாப்பிட்டுருவோம். அடுத்தா இப்போ ஒரு தோசை மாவு செட்டிக்கு போய் தோசை மாவு ஆயிருக்கு, கடைசியில வயத்துக்குள்ள போயிடுறது, சம்ஹாரத்தை அடைஞ்சிடுறது. எந்த உலகம் பகவானால் படைக்கப்பட்டு உரிய காலத்துல சம்ஹாரம் அடைவதற்கும் காரணமா யார் இருக்காரோ அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா one who is the creator is the legitimate person to destroy it. அதனால்தான் பல பேர் சொல்றா தூக்கு தண்டனை எல்லாம் நீ கொடுக்க கூடாது, ஏன்னா நீயா படைச்ச அதை கொல்றதுக்குன்னு அது ஒரு வாதம் இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? who are we to dispose someone when we have not proposed them? நம்ம அவளை உருவாக்கல, அழிப்பதற்கு காரணம் என்னன்னு சொல்றவா இருக்கா. அதனால பகவான் தான் படைக்கிறார், பகவானுக்குள்ளதான் அது அஸ்தமனம் அடையிறது. எவன் ஒருவன் அந்த காரியத்தை பண்றானோ அவனுக்கு பிரதர்தனன் பேர். அதனால பிரதர்தனஹான அர்த்தம் சொல்றார் பட்டர், சர்வேஷாம் சம்ஹிருதத்வம் சாஹ பிரதர்தனஹா, பிரளய காலத்தில் எல்லாவற்றையும் அழிப்பவர். அதனால பகவான் அழிக்கும் போது சிவன், பிரம்மா, இந்திரன் எல்லாரும் பகவானுக்குள்ள போயிடுவா. இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமின்னு ஸ்ரீரங்கத்துல 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் தான் இந்த அஷ்டப்பிரபந்தம்னு ஒரு கிரந்தம் பாடி அதுல 108 திருப்பதி அந்தாதின்னு சொல்லியிருக்கார். மோஸ்ட்லி ஜூன் ஜூலைல நான் மெட்ராஸ்ல ஒரு 6-7 நாள் தொடர் உபன்யாசம் பண்ண போறேன். 108 திவ்ய தேசங்கள் மேல, 108 திவ்ய தேசங்கள் மேல அடியன் பண்றதா இருக்கேன். அது உங்களுக்கு அப்புறம் நோட்டீஸ் வரும் எங்க சொல்றேன். மோஸ்ட்லி மயிலாப்பூர் ஒரு ஆரேபுரத்துல தான் சொல்லுவேன். 7 நாள் 108 திவ்ய தேசங்களை பத்தி எவ்வளவு கவர் பண்ண முடியுமேனா, நீங்கள்லாம் சேவிச்சிருக்கேள். பல பேரால உடம்பு பாதிப்புனால முடியாது, அவளுக்காக சொல்ல போறேன். அந்த 108 திவ்ய தேசங்களுடைய உபன்யாசத்துக்கு யார் யாரெல்லாம் வர முடியுமோ வந்து கேளுங்கோ. இந்த பிரதர்தனன், அந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமியை யாரோ சொன்னாலாம், பிரம்மாவை சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லு, சிவனை சம்ஹாரகர்த்தான்னு சொல்லு, பெருமாள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லாதேனாலாம். அதுக்கு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமி சொன்னாரா, இன்னைக்கு பகவான் வந்து ஆலிலையில படுக்கும் போது லோகம் அனைத்தும் அவர் வயிற்றுக்குள்ள இருந்ததா சொல்றாளே, யாரெல்லாம் இவர் வயிற்றுக்குள்ள போலியோ அவரை நான் சம்ஹாரகர்த்தா சிருஷ்டிகர்த்தான்னு ஒத்துக்கிறேனாராம். அப்ப அவர் சொன்னாரா, எல்லாமே அவருக்குள்ள போயிடுத்தே. ஸ்ரீவசுதேவ அண்டகோட்ல குக்ஷி புல்டி புரோவ பாரமா ரகுராமா புரோவ பாரமா ரகுராமா புவனமெல் லனி வையுந்தக புரோவ பாரமா. ஸ்ரீவாசுதேவ அண்டகோட்ல குக்ஷி உண்டி, எல்லா லோகமும் பகவானுடைய குக்ஷிக்குள்ள போயிடுத்தே.
பகவானுடைய எச்சைப்படாதவா யார் இருக்கான்னு சொல்லு, அவளை நான் தெய்வம்னு ஒத்துக்கிறேன் ஆறாம் பிள்ளை பெருமாள் எங்கார். அதனால அப்பேற்பட்ட பிரதர்தனன். பிரதர்தனாய நமஹ, பிரதர்தனாய நமஹ, பிரதர்தனாய நமஹ. அதனால நேத்து நம்ம சேவிச்ச க்ஷேத்திரம் சிம்ஹாச்சலம், பெருமாளுக்கு பேரு வராக நிருசிம்ஹன். நீ கார்த்தால சேவிச்ச க்ஷேத்திரம் அரசாவளி, பெருமாள் யாரு? சூரிய நாராயணன். பத்னிகள் பேர் என்ன? உஷா, சாயா, பத்மினி. ஓகே, பத்மினியை ஞாபகம் வச்சுட்டோம்னா பாக்கி 2 பேர் ஞாபகத்துக்கு வந்துருவா. அதனால மூணாவது, இன்னைக்கு மூணாவது கோவில் எதுன்னா கூர்மநாதருடைய ஸ்ரீ கூர்ம க்ஷேத்திரம். பெருமாள் யாரா இருக்கார்? கூர்மநாதனா இருக்கார். கூர்மநாதன் ஞாபகம் வச்சுக்கோ. இங்க கூர்மநாதன்னு போட்டிருக்கு, அது நம்ம தமிழ் கொளரிபிஃபிகேஷன். இது நாதம்னா சவுண்டுன்னு அர்த்தம். இது கூர்மத்துடைய சவுண்டு கிடையாது. கூர்மநாதன், நாதன் கிடையாது. நாதம்னா சவுண்டு, ஹம்சா நாதம், நாதஸ்வரம் சவுண்ட். கூர்மநாதன் த நிக்கணும். அதனால கூர்மநாதனை சேவிச்சிருக்கோம். இன்னைக்கு சாயங்காலம் அன்னவரத்துல சத்யநாராயண பெருமாளை போய் சேவிக்க போறோம். சத்யநாராயணன், சத்தியநாராயணன் அவரை போய் சேவிக்க போறோம். இப்ப என்னன்னா கூட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு அப்போ உள்ள போய் மறுபடியும் அர்ச்சனை தேங்காய் உடைக்கிறது அதுல உட்காந்துட்டேன்னா கஷ்டம். அதனால இப்ப 2வது வாட்டி அதே கூர்மமூர்த்தி தான், அதே சந்தன காப்பு தான். நமக்கு என்னன்னா இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கோம், 2வது வாட்டி போய் சேவிச்சுட்டு பெரிய பிரதட்சணெல்லாம் உட்காந்து இப்ப பண்ணிட்டு இருக்காதீங்க. டக்குன்னு முடிச்சுட்டு வெளில வந்துருக்கோம். வெளில வந்துட்டு we'll all gather here. அப்புறம் பஸ்க்கு போயிட்டு நம்ம போற வழியில ஷார்ட் டு 250 கிலோமீட்டர் போனோம். கரெக்டா அன்னவரத்துக்கு போய் கரெக்டா இருக்கும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.